जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ராமனை கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ராமாயணம். ராமாயணம் பாராயணம் பண்றது ராமனுக்காக, ராமாயணம் கேட்கறது ராமனை கிடைக்கிறதுக்காக. மனுஷ ஜென்மாவா எடுத்திருக்கோம் உண்டான அந்த மனுஷ ஜென்மாவனுடைய பிரயோஜனம் பூரா அடங்கி இருக்கிறது தனக்குன்னு இருக்கப்பட்ட ஒரு நிம்மதி, தனக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி ஒளிஞ்சுட்டு இருக்கு. அது யாரும் புதுசா எங்கேயாவது கொண்டு வந்து வைக்கிறதுக்குன்னு இல்லை. அந்த நிம்மதி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. அதை புதுசா கொண்டு வைக்கணுமானா தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு இடத்துல புதுசா பில்டிங் கட்டணுமானா தான் கஷ்டம் இருக்க வழிய, இருக்கப்பட்ட வீடை கொஞ்சம் ரிப்பேர் பண்றது, மெயின்டைன் பண்றது பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு புதுசா வீடை கட்டி, எம்டியா இருக்கப்பட்ட கிரவுண்ட்ல வீடை கட்டி, அதுக்கு தான் கஷ்டம். அப்போ இது எனக்குள்ளே அந்த நிம்மதி இருந்துட்டு இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கப்பட்ட அந்த நிம்மதியை நான் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறேங்கிற அந்த சின்ன ரிப்பேர் தான் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு சின்ன ரிப்பேர் பண்றதுக்கு முடிஞ்சுடுத்தோம் அப்படின்னு அந்த ரிப்பேர் பண்றதுக்கு தான் சத்சங்கம். அந்த ரிப்பேர் பண்றதுதான் உள்ள இருக்கப்பட்ட அந்த நிம்மதியை பூர்ணமா தெரிஞ்சுக்கிறதுக்கு, உள்ள இருக்கப்பட்ட அந்த நிம்மதியை நான் அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்கு தான் சத்சங்கம். அப்படி இருக்கப்பட்ட அந்த சத்சங்கம் விஸ்வாமித்ரா தசரதனுக்கு கிடைச்ச ராமனை கேட்கறதுக்கு வந்திருக்கான். ராமாயணம் ஒரு எங்கேயும் இல்லாம வந்திருக்கு. அவளுக்காக சொல்றேன். ஒரு 100 நாளா ராமாயணம் சொல்ற மாதிரி இங்க இன்னைக்கு 19வது நாள், 19th டே. ஸோ அதுல இப்போ நேற்றுக்கு விஸ்வாமித்ரா தசரதன் கிட்டே இருந்து ராமரை வாங்கறதுக்கு வந்திருக்காரு. கதையா சொல்றதா வால்மீகி பகவான் வந்து கதையா சொல்றதுனால அது கதை இல்லை. பிரம்ம தத்துவத்தை எங்கிருந்து கிடைக்கும்? பிரம்ம தத்துவம் உள்ள போறது வரைக்கும் அந்த உள்ள இருக்கப்பட்ட அந்த நிம்மதி எங்கேருந்து கிடைக்கும்னா அந்த நிம்மதி அடைஞ்சவன் கிட்டே இருந்து கிடைக்கும்னு தான் சொல்றது. அப்படி தசரதன் எப்படி எல்லாமோ என்னெல்லாமோ எப்பயாவது பாடுபட்டு ராமனை அடைஞ்சிருக்கார் தசரதன் அப்படிங்கறத அந்த அடைஞ்ச தசரதன் கிட்டே இருந்து வாங்கறதுக்கு ரிஷியான விஸ்வாமித்ரர் வரார். வரத்த சொல்றார், எனக்கு நீ ராமனை கொடு தசரதா. அகம் நேற்றுக்கு அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏஜேமே தபசி ஸ்திதாக அப்படிங்கிற ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் பார்த்தோம். சொல்றார், எனக்கு ராமனை நல்லா தெரியும். ராமன், அதாவது இங்க அந்த இடத்துல உனக்கு ராமனை தெரியாதுங்கிற துவனி வரதில்லை. சாதாரணமா சம்பிரதாயத்துல இருக்கிற அந்த சம்பிரதாயத்துல சொல்லிட்டு வரப்பட்டதே நம்ம பைபாஸ் பண்ணிட்டு போக முடியாது. அதுக்காக சம்பிரதாயத்துல சொல்றது என்ன சொல்லுவா, தசரதனுக்கு தெரியாது, விஸ்வாமித்திரருக்கு தான் ராமனை தெரியும் அப்படின்னு they will use to list out some points. நிறைய பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுவா. தசரதா உனக்கு ராமனை தெரியாது, எனக்கு ராமனை தெரியும் அப்படின்னு சொல்லுவா. சரி, தசரதனை அப்படி அஜ்ஞானியா பாத்திர முடியாது. புரியுறதோ? தசரதனுக்கு தெரியாத ராமன் இல்லை. என்ன, தசரதன் தான் அந்த ராம சாட்சா்காரம் பண்ணி அந்த ராமன் அடைஞ்சிருக்கான். அப்படி தசரதன் அந்த ராம சாட்சா்காரம் பண்ணி அந்த ராமன் அடைஞ்சிருக்கிறத தசரதனுக்கு எப்படி ராமனை தெரியாம இருக்கும்? அகம் வேத்மி மகாத்மானம் அப்படின்னு அந்த பெரியாச்சான் பிள்ளைன்னு வைஷ்ணவத்துல ஒரு பெரியார், அவர் தனி ஸ்லோகி அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஸ்லோகங்கள் எடுத்து, மகாபாரதத்துக்கும் தனி ஸ்லோகி இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணத்துக்கும் தனி ஸ்லோகின்னு ஒரு கிரந்தம். அதுல கொஞ்சம் ஸ்லோகத்தை ஒரு 20-22 ஸ்லோகத்தை எடுத்துட்டு 16 ஸ்லோகம் நினைக்கிறேன், 16-20 ஸ்லோகம் சம்திங் லைக் தட். அதை எடுத்து அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் நல்ல டீப்பா வியாக்கியானம் பண்றார். அவருடைய ஒரு பாவம் என்ன கிளம்பி இருக்கு, அவருடைய பாவம் எப்படி இருக்குன்னா,
அகம் வேத்மி, எனக்கு தெரியும். நத்துவம் வேத்சி, உனக்கு தெரியாது. ராமன ராமன் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தசரதா ராமன ராமன் நீ தெரிஞ்சுக்கலை அப்படின்னு அந்த கிரந்தத்தை எடுத்து உரைக்கிறார், வியாக்கியானம் பண்றார். அது ஏன் சொல்றாருன்னா, அது அவர் சொன்னதுக்கு தப்புன்னு நான் சொல்லலை. ஒரு விஷயம் எப்பவுமே பெரியவாள் சொல்லியிருக்காள் சொன்னா அதுல ஏதாவது ஒரு சம்திங் வில் பி தேர். அதனால பெரியவாச்சன் பிள்ளை சொன்னது தப்பு அப்படின்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. பெரியவாச்சன் பிள்ளை ஏன் எண்ணத்தினுடைய ஆதாரத்துல எண்ணத்தினுடைய அடிப்படையில சொல்றார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொல்றார் இந்த ரெண்டு அசுரால, மாரீச்சன் சுபாகு அப்படிங்கிற அந்த ரெண்டு அசுரால வதம் பண்றதுக்கு ராமன் சக்தனானவன் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேங்கிறத அடிப்படையை வச்சுட்டு, உனக்கு தெரியாது உன்னுடைய பையனுடைய பிரபாவம், எனக்கு தான் தெரியும் உன் பையனுடைய பிரபாவம் அப்படிங்கிற அந்த சொல்றதுக்கு உண்டான அந்த ஈகர்னஸால சொல்றாரே ஒழிய, அங்க பெரியவாச்சான் பிள்ளை சொன்னதும் தப்பு இல்லை, அது அவருடைய பாவம். ஆனா நம்ம நேற்றுக்கு எப்படி பார்த்தோம்னா, தசரத மகாராஜா ராமனை நன்னா அந்த பூர்ண ஞானத்துல ராமனை பரபிரம்மம்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கு மேல அந்த ஞானத்துக்கு மேல பாவத்தை போட்டு மறைச்சு, ஞானத்துக்கு மேலதான் பாவம், பாவம்ங்கிறது தனியா இருக்கு. அந்த பாவத்தை ஞானத்துக்கு மேல, என்ன ஞானம்ங்கிறது நல்ல நடுக்கடல் மாதிரி சலனம் இல்லாம இருக்கு. அந்த சலனம் இல்லாம இருக்கப்பட்ட நடுக்கடல் மேல ஒரு ஃபவுண்டன் கிளம்பி வந்தா என்ன அழகா இருக்குமோ அதுதான் பாவம். அந்த பாவத்துல தசரதனுக்கு ராமன புத்திரன் அப்படிங்கிற அந்த பாவத்துல வாத்சல்ய பக்தி பண்ணிட்டு இருக்கார், வாத்சல்ய பாவம் தசரதனுக்கு. அப்போ பகவான் வேணும் அப்படின்னு தேடிண்டு வந்திருக்கப்பட்ட விஸ்வாமித்ரர் ஒருவேளை அந்த உயர்ந்த வஸ்துவான அந்த ராமனை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வஸ்துவனுடைய மதிப்பு தெரியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தசரதனுக்கு ஒரு கன்சர்ன். இது நீங்க மந்திரோபதேசம் எல்லாம் எடுத்துக்க போற இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். மந்திரோபதேசம் எல்லாம் எடுத்துக்க போறத மந்திரத்தை சும்மா அப்படி கொடுத்துட மாட்டான், அவனுக்கு தகுதி இருக்கா பார்த்துட்டு தான் கொடுப்பா. சந்நியாச தீட்சை, ராமகிருஷ்ண மடத்துல சந்நியாச தீட்சை கொடுக்கறது மற்ற ஒரு ஆர்டர்ல இந்த ஒரு சம்பிரதாயம் இல்லை, ராமகிருஷ்ண மடத்துல இருக்கு. 10 வருஷம் பிரம்மச்சாரியா இருக்க வைப்பா, 10 வருஷம் பிரம்மச்சாரியா இருக்கணும். 10 வருஷத்துக்கு பிரம்மச்சாரியா இருந்ததுக்கு அப்புறம் குருவுக்கு ஓகே ஹீஸ் எலிஜிபிள் ஃபார் சந்நியாசம் அப்படின்னு மாத்திரம் சன்னியாசம் கொடுப்பான். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பண்றதாக்கும் இங்க நமக்கு பார்க்க முடியாது. தசரத மகாராஜாக்கு கிடைச்ச ராமனை விஸ்வாமித்திரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்த ஒன்னும் இழக்க போறதில்லை. இப்ப தசரதனும் ராமனை இழக்க ஒன்றும் போறதில்லை. தசரதன் என்ன ஆனந்தம் அனுபவிச்சுட்டு இருக்கானோ அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பார். ஆனா அந்த விலை மதிக்க முடியாத அந்த வஸ்துவை நான் ஒரு கால விஸ்வாமித்திரருக்கு கொடுத்துட்டேன். ஆனா அவர் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டா என்ன பண்றது, இல்ல அதை சரியா யூஸ் பண்ணலைன்னா என்ன, சரியா அதனுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கலைன்னா என்ன பண்றதுங்கிற அந்த ஒரு அங்கலாய்ப்பு. அதனால அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு விஸ்வாமித்ரர் தசரதருக்கு ப்ரூவ் பண்றார். விஸ்வாமித்ரர் தசரதருக்கு ப்ரூவ் பண்றார், நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் ராமனை, கவலைப்படாதே, நான் நல்லா பார்த்துப்பேன். என்னன்னா நீ எப்படி வாத்சல்ய பக்தி வாத்சல்ய பாவத்துல ராமனை ஆராதனை பண்றியோ தசரதா, அந்த ராமனை நான் சாந்த பக்தியில ஆராதனை பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பாவத்துக்கு பிராதானியம் கொடுத்து விஸ்வாமித்திரர் சொல்றார். அதனால தசரதருக்கு என்னன்னா, அங்க தான் இத்தனை நாளா புத்திரன் 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 பார்த்துட்டு இருக்கார். தான் புத்திரன் புத்திரன் பார்த்துட்டு இருக்கிறத ஒரு ஸ்நேகம் விஸ்வாமித்திரர் அறியாம உள்ள ஏறிடுறது. விஸ்வாமித்திரருக்கு கூட தசரதனுக்கு கூட தெரியாமைக்கு ஒரு ஸ்நேகம், ஒரு ஆசை பகவான் கிட்ட வந்துடுறது. பட்டினத்தார் சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆசை அறிவின் ஈசனோடாயினும் ஆசை அறிவின். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஆசை அறுக்க சொல்றார்.
ஈசனோட ஆனா கூட ஆசையா இருக்கிறார். இப்படி பண்ணலாமா, இப்படி சொல்லலாமா, பகவான் கிட்ட ஆசை அறுக்கலாமா, ஆசை வச்சுக்க வேண்டியது பகவான் இல்லையா அப்படின்னு தோணும். அப்ப ஏன் ஆசை அறுக்க சொல்றார்? சொல்றார் ஸ்டேட்மெண்ட் இஸ் லைக் தட். ஆசை அறிவின் ஈசனோடாயினும் ஆசை அறிவின்னு சொல்றத ஏன் ஆசை அறுக்க சொல்ற அப்படின்னா, எதுல ஆசை வரும்னு பாருங்க. ஆசை எதுல வரும்னா, தன்னை தவிர இன்னொரு வஸ்துல தான் ஆசை வரும். தானாகவே இருக்கிற வஸ்து கிட்ட ஆசை வராது. தன்னை தவிர இன்னொரு வஸ்துவாக இருந்தா தான் ஆசை வரும். அப்போ அந்த ஆசையத்தை நடக்க சொல்றான். தன்னை தவிர இன்னொரு வஸ்துவா பகவானை பார்க்காதே, பகவான பிற வஸ்துவா பார்க்காமல் சுரூபமா பாருன்னு சொல்றதுக்கு தான் நீங்க சொல்றது ஆசை அறிவின் ஆசை அறிவு. வரது வரைக்கும் கொஞ்சம் ஜவு இழுத்து. அப்போ வருங்கோ, பட்டினத்தார் சொன்னதை டிக்ளைன் பண்ண முடியாது. அவர் ஞானி, பட்டினத்தார் இஸ் ஞானி. சோ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா இவர் போய் ஆசையா இருக்க சொல்றாரு, அப்படி எல்லாம் என்னால ஆசையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆசையா இருக்கத்தான் வேணும், பகவான் ஆனா கூட ஆசையா இருக்கத்தான் வேணும். ஆனா அதுக்குள்ள இன்டென்ஷன் என்ன, அவர் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே பகவானை வேற 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 வேறன்னு பிற வஸ்துவா பார்த்துட்டு இருந்து ஆசைப்பட்டுட்டே தான் இருக்க முடியும். அது ஆசைப்பட்டுட்டே தான் இருக்க முடியுமே ஒழிய அது கிடைக்கவும் கிடைக்காது வெளி வஸ்துவா பார்க்கறது. ஆனா அதே சமயம் பகவான சுரூபமா பார்த்தோமானா, ஆத்மாவா பார்த்தோமானா, அந்த ஆசை அப்படிங்கிறது அறந்து தானாவே போயிடும். ஆசை போய் அங்க ஆஸ்வதிக்க தொடங்குவோம், அனுபவிக்க தொடங்குவோம். வெளி வஸ்துவா பார்க்கறது வரைக்கும் ஆசைப்பட்டு இருப்போம். ஐயோ கிடைச்சா தேவையில்லையே, கிடைச்சா தேவையில்லையே, கிடைச்சா தேவையில்லையே அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்போம். அதுவே இது வெளிவஸ்து இல்லை, தான் தான் தன்னுடைய சுரூபம் தான் அந்த பகவான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறத அதை ஆசைப்படுறது விட்டுடும், அதை அனுபவிக்க தொடங்கிடுவோம். அந்த ஆசைக்கு தான் ஸ்நேகம்னு ஒரு வார்த்தையை போட்டார் வால்மீகி பகவான். அந்த வால்மீகி சொல்றார், விஸ்வாமித்திரர் சொல்ற மாதிரி, நச்ச புத்திர கிருத்தம் ஸ்நேகம் கர்த்தும் அர்ஹசி பார்த்திவா. ராஜா, குழந்தைகிட்ட ஸ்நேகம் வைக்காதே. நம்ம நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, நேற்றுக்கு நான் ஒரு விதத்துல ஒரு வியாக்கியானம் சொன்னேன் இல்லையா. அந்த விஸ்வாமித்திரர் அந்தர்யாமியா நான் ராமனை பார்ப்பேன், சாந்த பக்தி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பாவம் சொன்னேனே நேற்றுக்கு. நாட் அந்த உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படி அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கு, நல்லா தான் இருக்குது. நிறைய சொல்லியாச்சு, நிறைய கேட்டுமாச்சு தம்ப. ஸோ அந்த இடத்துல வரத்த அந்தர்யாமியா பார்த்தோம்னா, புள்ளை வாத்சல்ய பக்தியில ஒரு ஆசை இருக்கு. ஆனா அந்தர்யாமியா பார்த்துட்டோம்னா அந்த ஆசை இருக்காது. ஏன்னா எனக்குள்ள இருக்கப்பட்டது நான் விட்டாதான் வெளியிலே போகும், நான் விட்டாதான் வெளியிலே போகும் அப்படின்னு இருக்கிறத அங்க ஆசை. ஒரு விஷயம் கவனிச்சுங்கோ, நான் சொல்றது ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்க்கறதா தான் புரியும் நம்ம சொல்ல போறது. ஏன்னா ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்தா தான் புரியும்னா, பல சித்தாந்தங்கள் இதனுடைய அடிப்படையில, இப்போ நான் என்ன சொல்றேனோ அதனுடைய அடிப்படையில தான் பல சித்தாந்தங்கள் இருக்கு. அதாவது பகவான் 5 விதத்துல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பாவம் சொல்றோம். அதுல வாத்சல்யம் ஒண்ணு, நாயிகா பாவம்னு ஒண்ணு, பகவான கணவனா பார்க்கறது, தன்னை நாயிகையா பார்த்துக்கிறதுன்னு ஒண்ணு, பகவான சகாவா பார்க்கறதுன்னு ஒண்ணு, பகவான பிரபுவா பார்த்து தன்னை தாசனா வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு. இது 4 இருக்கா? இந்த 4லையும் we may find a chance for insecurity. A chance of insecurity is there. பாருங்க, இந்த 4ல கணவனா பாருங்கோ, ஐ மீன் பதி, கணவன் இல்லை எங்க ஆக்சுவலா, பத்தியா பார்க்கறது, காந்தன்னு சொல்லுவா, காந்தனா பார்க்கறது, சகாவா பார்க்கறது, அப்புறம் குழந்தையா பார்க்கறது, அப்புறம் பிரபுவா பார்க்கறது, பாஸ்ங்கிற ரீதியில பார்க்கறது. இந்த 4லையும் there is a chance of insecurity.
பகவான் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற தோணலுக்கு இடம் உண்டு இல்லையா? இழந்துடுவோமோ இழந்துடுவோமோ, கிடைக்கலன்னா கூட பரவாயில்லை, கிடைச்சிட்டு இழக்கப்படாது இல்லையா? ஏன்னா நம்மளுடைய பேசிக்கா நமக்கு இருக்கப்பட்ட அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அந்த பகவான் மேலேயும் விழுந்துடும், நம்ம கொண்டு வச்சிருவோம். அப்ப சேஃப் எதுன்னு கேட்டா சாந்த பாவம் சேஃப். அங்க இந்த இன்செக்யூரிட்டிக்கு இடம் இல்லை. ஏன்னா நானாகவே இருக்கேன்னு அந்த அந்தர்யாமி பாவத்துல பாக்குறத அந்த இன்செக்யூரிட்டிக்கு இடம் இல்லை. அப்ப நான் விட்டா தான் வெளியில போகும் இல்லையா? அதனால சொல்றார் தசரதன், இன்னும் விஸ்வாமித்திரர் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்றார், புத்திரங்கிற ஸ்நேகம் வச்சுக்காதே தசரதா. புத்திரன் ஸ்நேகம் வச்சுட்டாயனா துக்கப்படுவாய். ஸ்டில் ஓகே, அந்த துக்கம் பகவானுக்கு தான் படுறேன்னா கூட அப்படி எதுக்கு துக்கப்படணும்? அப்படி யோசிக்கலாம் இல்லையா? பகவானுக்காகத்தான் துக்கப்படுறேன்னா கூட அதுக்கு எடுத்து துக்கப்படணும். இதே என்ன இன்னைக்கு விஸ்வாமித்திரர் சொல்றது தசரதன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். இதே ராமாயணத்துக்குள்ள தசரத மகாராஜா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றார். கடைசியில தசரதனுடைய பிராணன் போற தருவாயில ராமனை விட்டு இக்கப்பட்ட அந்த செப்பரேஷன் தாங்க முடியாமலே பிராணம் போறது. ஏன்? புத்திரன்னு பார்த்தது நிறையா இல்லையா? அவ இல்லாட்டனா இந்த இந்த எண்ணம் இருக்கு. விஸ்வாமித்திரர் சீதா கல்யாணம் ஆன உடனே நேர ஹிமாலயத்தை பார்த்து போறார். அதுக்காக தசரதனுடைய பக்தி குறைச்சல், விஸ்வாமித்திரனுடைய பக்தி ஜாஸ்தின்னு சொல்லலை. சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையா தான் சொல்றேன். என்ன நான் முழுக்கு மேல நின்று சொல்ற மாதிரி சொல்றேன். என் கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியறது ஒரு ரொம்ப தின்னான ஒரு பாதை, இல்லாட்டினா ஒரு ரொம்ப தின்னான ஒரு கத்தி. அந்த கத்திக்கு மேல நடந்துட்டு இருக்கேன் நான். இந்த பக்கம் விழுந்தா எனக்கு உள்ள இருக்கப்பட்ட அந்த பாவம் என்னவோ அது உங்களுக்கு ரைட் சரியா புரியறதுன்னு ஆகும். அதுவே இந்த பக்கம் விழுந்ததுன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கப்பட்ட சர்வ சித்தாந்தத்துக்கும் ஒரு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கு. சைதன்ய மகாபிரபுனுடைய சம்பிரதாயம், சைதன்ய மகாபிரபுனுடைய சம்பிரதாயம் காந்த பக்தி, பகவான காந்தனா பாக்குறது. அதுக்கு நான் சேலஞ்சு விடலை. என்னன்னா இப்ப இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன்னா, ஒரு ஆங்கிள் பார்த்தேன்னா நேர அந்த காந்த பக்திக்கே சேலஞ்சு விட்டா மாதிரி இருக்கும். பண்ணாதேங்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கும். காந்த பக்தி பண்ணாதேங்கோ, சாந்த பக்தி மாத்திரம்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நான் அப்படி சொல்றதுக்காக சொல்லலை. அதுக்குள்ள இருக்கப்பட்ட வரும் வராய்க என்ன உண்டு அதை சொல்றேன். ஓரோ பாவம், ஏன்னா பாவம் எல்லாத்துக்குமே பிரதானம். சர்வத்திலேயும் பாவம் பிரதானம் அப்படிங்கிறத பாவத்துக்காகத்தான் ராமாயணமே இருக்குன்னு சொல்றத பாவக்கிராகி ஜனார்தனகான்னு நம்ம சொல்லவும் செய்யறோம். பாவம் தான் எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கிறத பாவத்தை குத்தும் சொல்லப்படாது. ஆனா அந்த பாவத்துக்குள்ள இன்ன விஷயங்கள் ஓடுறது. பிகாஸ் குழந்தையா பார்த்தோம்னா கூட கிருஷ்ணன் தான் எனக்கு குழந்தை அப்படின்னு சொன்னா கூட சாதாரண லௌகிகத்தில் இருக்கப்பட்ட குழந்தைய பார்த்து பார்த்து பழகின நமக்கு இந்த கிருஷ்ணனும் இந்த லௌகிக குழந்தைகளை மாதிரி விட்டுட்டு போயிடுவோங்கிற தோணல் வரதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? புரியறதா நான் சொல்றது? கொஞ்சம் அது கொஞ்சம் அது ரொம்ப இன்ட்ரிகசி ஜாஸ்தியா இருக்குது நான் சொல்றது. செட்டில் சோ ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இந்த பாவத்தை குத்தம் சொல்றதுக்கும் பாவத்தினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லப்படாது. அதுக்கு என்ன வேர்ட் சொல்றது யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா விஸ்வாமித்திரருக்கு இப்ப என்னன்னா, தசரதன் கிட்ட ஹி இஸ் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் தட். விஸ்வாமித்திரர் என்ன தசரதன் கிட்ட நிரூபணம் பண்றதுக்கு முயற்சி பண்றாருன்னா, தசரதா என்னத்தினாலையும் என்ன கொண்டும் என்னதானாலும் நீ ராமனை என்னமா அனுபவிக்கிறையோ அதே மாதிரி வேணும்னா ஒரு படி மேல நான் ராமனை அனுபவிப்பேன், தைரியமா தந்து விடு. இதுதான் தசரதனுடைய விஸ்வாமித்திரருடைய பேசிக் இன்டென்ஷன்.
அவருடைய எண்ணம் இதுதான். அதனாலதான் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக அப்படின்னு சொல்றத அந்த இடத்துல பாருங்கோ, சுமந்திரரை கூட சொல்லலை. ஏன்னா சுமந்திரருக்கு தெரியும் ராமன் பரபிரம்மம்னு. சுமந்திரரை கூப்பிடலை விஸ்வாமித்திரர். அந்த இடத்துல யார சொல்லிக்கிறாருன்னா தன்னை மாதிரியே சாந்த பாவத்தில் இருக்கப்பட்ட ரிஷிகளை சொல்லிக்கிறார். வசிஷ்டர் சொல்றார் ஏச்சையுமே தபசி ஸ்திதாக. இந்த தபசு உட்கார்ந்து இருக்கப்பட்ட இந்த தபசுகளுக்கு தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும் சாந்த பாவத்தினுடைய ஆனந்தம் என்னங்கிறது. அதனால தந்துவிடு, புத்திரங்கிற ஸ்நேகம் வச்சுக்காதே. என்ன புத்திர கிருதம் ஸ்நேகம் கர்த்துமர்கசி பார்த்திவா. இது ஆத்தியாத்மிகமா நான் சொல்றேன். கீழே இறங்கி சொல்லணும்னா கூட சொல்லலாம், பட் அது நமக்கு தேவையில்லை. எல்லா குழந்தைகள்கிட்டையும் ஸ்நேகம் வச்சுக்காதீங்கோ, குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு போயிடும், அதெல்லாம் கூட இருக்காது. இது ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதுதான் சொல்லித்தான் தெரியணுமா? இதுதான் சொல்லி தெரிய வேண்டிய காரியம் இல்லையே. அதனால லோகத்தில தான் சாதாரணமா காண கிடைக்கிறது. அதனால அது லோகத்திலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்காக ராமாயணத்துக்கு வந்திருக்கோம். திருப்பி அதுலயே லௌகிக விஷயத்த போட்டா இல்லையா? அதனால ஆத்தியாத்மிகமாவே பார்ப்போம். ஆத்தியாத்மிக ராமாயணம் தனியொரு ராமாயணம் இருக்கு, வியாசர் பண்ணின ராமாயணம். சின்னது ஆக்சுவலா. இதெல்லாத்தையும் இந்த வால்மீகி ராமாயணம் நம்ம சொல்றோமே, இது நம்ம இப்ப இந்த பாராயணம் பண்றோம் இல்லையா, 24,000 ஸ்லோகங்கள் உள்ள ஒரு ராமாயணம். அதுக்கு வால்மீகி ராமாயணம்னு பேரு வச்சிருக்கு. பட் ஆக்சுவலா அதுக்கு உண்மையான பேருங்கிறது சோக ராமாயணம்னு பேரு. என்ன வால்மீகி பண்ணின ராமாயணம், வால்மீகி ராமாயணத்துக்குள்ள இதுவும் ஒரு பார்ட்டு. 24,000 ஸ்லோகங்கள். என்ன மனுஷாளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தக்க வச்சுட்டு மீதி எல்லாம் தேவலோகத்திலேயும் அசுர லோகத்துக்கும் இல்லாம போயாச்சுன்னு சொல்றது. நிறைய தரம் ராமாயணம் இருக்கு. அதை கூட ஒரு நாளைக்கு நான் மென்ஷன் பண்ணினேன். மகாபாரதமே ஒரு ராமாயணம் இருக்கு. இன்னும் ராமாயணம்ங்கிறது 24,000 ஸ்லோகங்கள் அல்ல, 100 கோடி ஸ்லோகங்கள் மொத்தம். நீங்க எவ்வளவு லிட்ரேச்சர் எல்லாம் எடுத்து பார்த்தாலும், சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கப்பட்ட புராணங்களும் இதிகாசங்கள் எடுத்து பார்த்தாலும், மகாபாரதமும் 18 புராணங்கள் சேர்த்தா 5 லட்சம் ஸ்லோகங்கள். இந்த ராமாயணத்தை கூட சேர்த்தா 24,000. இது அல்லாம இன்னொரு ராமாயணம் சொல்லப்படுறது வாசிஷ்ட ராமாயணம், யோக வாசிஷ்டம்னு அதுக்கு பேரு. வேதாந்தம் பூராவே. அதுக்கு பிருஹத் ராமாயணம் ஒரு பேரும் கூட உண்டு. பெரிய ராமாயணம் சொல்லுவாங்க. இது சின்ன ராமாயணம், அது பெரிய ராமாயணம். அதுக்கு 36,000 ஸ்லோகங்கள். இதுல 36,000. அதுல அதுவும் வால்மீகி பண்ணது, இதுவும் வால்மீகி பண்ணது. இன்னொன்னு இருக்கு ஆனந்த ராமாயணம் ஒண்ணு இருக்கு. ஆனந்த ராமாயணம் அது இன்னும் அழகு. அது அதாவது அந்த ஆனந்த ராமாயணத்திலேயாக்கு நம்ம இப்ப சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் வருது. என்ன சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் ஸ்ருண்வன் ராமாயணம் பக்தியாய பாதம் பதமேவா சயாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்ய சதான்னு சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் அந்த ஆனந்த ராமாயணத்துக்குள்ள வருது. ஆனந்த ராமாயணம் நவ் ஆல்சோ அவைலபிள், டெக்ஸ்ட் இருக்கு. இது ஒன்றும் இல்லாம அத்புத ராமாயணம் ஒரு ராமாயணம் இருக்கு. அதுவும் வால்மீகி பண்ணதுதான். அதுல பார்த்தேன்னா சீதையினுடைய பெருமையே பூரா சொல்றதுக்கு இருக்கு அத்புத ராமாயணம். இப்ப இதுல ராவணன் 10 தலை ராவணன் வராது இல்லையா? அத்புத ராமாயணத்துல 1000 தலை ராவணன் வரான். 1000 தலை. அவனுக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ராவணனுக்காவது ஓரோரோ தலையா அழிச்சுட்டோம்னா அப்புறம் திரும்பி முளைக்காது. அந்த 1000 தலை உள்ள ராவணனுடைய ஓரோரோ தலையிலேருந்து வெட்டி போட்டுட்டோம்னா கீழே ரத்தம் சிந்திருக்குன்னா, ஐ மீன் அதுல இருந்து திருப்பியும் ஓரோரோ தலையா உண்டாகாம அழிக்கிறதுக்கே முடியாதா? அது ராமனால் அழிக்க அந்த ராவணனை இல்லாம பண்ண முடியாதுங்கிறதுக்காக சீதை அனுப்புறார் ராமர். அந்த 10,000 தலை, எவ்வளோ தலைகள் அந்த ராவணனுக்கு, அது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டா சீதை. இதெல்லாமே தத்துவம் தான். 10,000 தலை நீங்க 10 தலை ராவணனுக்கு இருக்குன்னு நம்ம சொன்னோமா, குழந்தைகளுக்கு சொல்றதை யோசிச்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கேட்கறது நம்மளுடைய இது அந்த லெவல்ல சிந்தனை பண்ணாம
சின்ன குழந்தைகள் இதை கேட்டா என்ன, வாட் வில் பி தேர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்தா 10 தலை ராவணனுக்கு இருக்கு சொல்றத குழந்தைகளுக்கு இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா கேட்கும். ஒரு தலையில ஜலதோஷம் வந்ததுன்னா 10 தலைக்கு ஜலதோஷம் வருமா? கேட்கலாம் இல்லையா? சோ அந்த 1000 தலை திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்றது ஆசையாக்கம். ஆசைதான் வெட்டி விட்ட திருப்பி 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 வந்துட்டே இருக்கும் ஆசை. சோ அது எல்லாத்தையும் இல்லாம பண்ணிட்டா சீதை. அது எப்படி இல்லாம பண்ணாலாம், ஒரு தலையில இருந்து ரத்தம் குடிச்சா திருப்பி வரும் இல்லையா, அந்த ரத்தத்தை அப்படியே கையில ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த ரத்தத்தை வாங்கிடலாம். தலையை பூரா துவம்சம் பண்ணிட்டாலாம். பண்ணிட்டு அந்த என்ன 1000 பேர் இப்படி வதம் பண்ணிட்டே இருக்காளா த்ரூ அவுட்டா. சோ எத்தனை நாள் வேண்டி இருந்திருக்குமோ, எத்தனை நேரம் வேண்டி இருந்திருக்குமோ, அப்படியே எல்லாரையும் எல்லா தலையையும் வதம் பண்றதுக்கு. அந்த ஆத்திரம் அடங்கல்லையாம். ஆத்திரம் அடங்கல்லைங்கிறதுனால நேர ராமன் நிக்கிறார், அது கூட தெரியல. ராமனுக்கு நேர வரா, பாஞ்சுண்டு வரா கொல்லறதுக்கு. இந்த ராமனையும் வெட்டுறதுக்கு வரா. அது அதெல்லாம் அத்புத ராமாயணத்துக்குள்ள உள்ள கதை. அப்படி ராமன் நேரம் வரத்த பரமேஸ்வரன் பார்த்தாரா, ராமன் என்ன பண்ண போறாளோ தெரியலையே, இவள் நினைச்சாலானா ராமனை கூட அமைத்திட முடியுமே அப்படின்னு ஜெகத்குருவா இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் இந்த மாயை, அதாவது சக்தி, இவள் இந்த சக்திக்கு சரணாகதி பண்றார். சீதைங்கிறவளுக்கு சரணாகதி பண்றத முன்னாடி விழ வேண்டி, அதாவது கொப்புற விழ வேண்டி இருக்க நிமிர்ந்து விழறார். நிமிர்ந்து விழுந்த உடனே வழியில நடந்து வந்துட்டு இருக்கிறத பரமேஸ்வரன் மகளாக்க படுத்துட்டார். அந்த வழியில என்னை தாண்டி ராமன் கிட்ட போனா போரும் அப்படின்னு படுத்துட்டார். படுத்துட்டவர் தெரியலே, அந்த ராவணையே பார்த்துட்டே வராளா, அது தெரியலே, மிதிச்சுட்டா. சீதையினுடைய கால் பரமேஸ்வரனுடைய நெஞ்சில மிதிச்சு நிற்கிறது. அந்த நெஞ்சில ராமன் இருக்கார், பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்துல ராமன் இருக்கார். அப்போ இன்டைரக்ட்லி பார்த்தேன்னா நேர ராமனுடைய மேலேயே காலு படும்படியா எடுத்து, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த போதம் இறங்குறது, அந்த ஆத்திரம் இறங்கி அந்த போதம் வருது. தப்பு பண்ணிட்டோமே நாக்க நீட்டுறா. அதுதான் பத்ரகாளின்னு சொல்றான். இந்த போஸ்டரேக்கு பத்ரகாளின்னு சொல்ற. இது அற்புத ராமாயணத்துக்குள்ள வரப்பட்ட கதை. நீங்க பத்ரகாளி படம் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் அந்த நடுவில் போட்டு நெஞ்சில மிதிச்சுண்டு நாக்கு தங்கி சொல்ல கொண்டிருப்போம் இல்லையா, இது அற்புத ராமாயணத்துக்குள்ள வருது. எண்ணுக்கு அடங்காத ராமாயணம் இருக்கு, எண்ணுக்கு அடங்காத ராமாயணம். ஆனா எல்லா ராமாயணத்தினுடைய அல்டிமேட் பிரயோஜனம் அப்படிங்கிறது ராமன் அடையிறது தான். அது இருக்கும். அப்படி விஸ்வாமித்திரர் சொல்றார், புத்திரங்கிட்ட ஸ்நேகம் வச்சுக்காதே, புத்திரகிருதம் ஸ்நேகம் கர்த்தும் அர்ஹசி பார்த்திவா, அகம் தே பிரதிஜானாமி ஹதௌதோ வித்தி ராட்சசோ அப்படின்னு சொல்றத தசரதன் யோசிக்கிறாராம். ஊஞ்சல் ஆடுறதாம் உயிர். கம்பன் இந்த இடத்துல ரொம்ப அழகா வர்ணிச்சார். கம்பன் சொல்றான், தசரதனுக்கு இப்ப எப்படி இருந்ததுன்னா, கண்ணு வந்தவனுக்கு திருப்பி போன மாதிரி இருந்ததான். ஒரு குருடனுக்கு கண்ணு வந்து திருப்பி அந்தன் ஆயிட்டான்னா, கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே, கிடைச்சது நிஷ்டமாயிடக்கூடாது. இருட்டு போயிடுது ஒரு வஸ்து, போனா போயிட்டான், போயிட்டு திருப்பியும் கிடைச்சிட்டு திருப்பியும் நஷ்டமாயிடக்கூடாது. அது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஆயிடக்கூடாது. தசரதனுக்கு அப்படி இருக்கா. தசரதன் விழுந்துட்டாராம். விஸ்வாமித்திரர் சொல்றா, நீ கேளு, வசிஷ்ட பிரமுகா சர்வே ததோ ராமம் விசர்ஜய. நீயா தரணும் இல்லை, மந்திரிகள் கிட்டே வசிஷ்டர்கிட்டையும் கேளு, கேட்டுட்டாவா என்ன சொல்றாளோ அதைப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி, நித்யேவமுக்த்வா தர்மாத்வா தர்மார்த்த சகிதம் வசஹ விரராம மகாதேஜா
விஸ்வாமித்ரோ மகாமுனி இப்படி சொல்லி சொல்றாரு பாருங்க. அதுல விஸ்வாமித்திரருக்கு அட்ஜெக்டிவ்ஸ் போடுறார். தர்மாத்மா தர்மார்த்த சகிதம் வச்சஹா. தர்மாத்மாவான விஸ்வாமித்ரர், தர்மம் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யூ ஹேவ் டு சப்ஸ்டிடியூட் த வேர்ட் வித் ஞானம். அந்த ஞானாத்மாவான விஸ்வாமித்ரர், ஞானியான விஸ்வாமித்ரர், அவர் ஞானியா இருக்கார். இந்த ராமனை கடைச்சு விஞ்ஞானி ஆகணும்னு பாக்குறார். என்னன்னா எழுத்து ஞானம், ராமன் அப்படிங்கிற பத்தியான ஞானம் இருக்கு. அந்த இடத்துல அவருக்கு அந்த விஞ்ஞானம், அதாவது அந்த ஞானம் அனுபவத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தானே வந்து கை நீட்டி நிற்கிறார். அந்த தான் படிச்ச அந்த அறிவு, அந்த ஞானம் எல்லாம் தன்னுடைய அனுபவத்துக்கு வரணுங்கிறதுக்காக கை நீட்டி இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரர் இப்படி சொன்ன உடனே ஞானார்த்த சகிதம் வஜகா, தர்மார்த்த சகிதம் வஜகாங்கிறத அந்த இடத்துல ஞானம்னு போட்டுந்தோ, ஞானார்த்த சகிதம் வஜகா, ஜிக்ஞாசுன்னு அர்த்தம். அந்த வந்துட்டு அப்படி சொல்லிட்டு விரராம மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி விரராம அப்படிங்கிறார். விரராமன்னா ரெஸ்ட் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஹி கெப்ட் மம், பேசாம இருக்கிறார், இதுதான் அர்த்தம். ஆனா இது ராமாயணமாக்கும். இது ராமாயணம் இல்லையா? கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்க. தசரதர் உட்கார்ந்து இருக்க, விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிறார். தசரதன் விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு சொன்ன உடனே விஸ்வாமித்திரரை நமஸ்காரம் பண்றதுக்காக ராமலட்சுமணனை அழைச்சிட்டு வர சொல்றார். இந்த ராமலட்சுமணன் பரத சத்ருக்னல் வந்து விஸ்வாமித்திரர் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து நிற்கிறார். கேட்கறது வரைக்கும் ராமன் பக்கமே பார்க்கல, தசரதனையே மாத்திரம் பார்த்துட்டு இருக்கார். என்ன இவன் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனை பார்க்கலாம். அவனை பார்த்துட்டு தசரதன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னா அவன் கிட்ட இருந்து கண் எடுக்க முடியாது. அதனால தசரதன் கிட்ட பூரா ராவனை கேட்டுட்டும் இப்ப என்ன பண்ணாருன்னா, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு இல்லையா, நேர கண்ணை அப்படியே ராமன் பக்கத்துல திருப்பி விட்டார். தசரதன் என்ன சொன்னாலும் காதிலேயே விழமாட்டேங்க, காதிலேயே விழமாட்டேங்க. தசரதன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்க தசரதன் சொல்ல ஆரம்பிக்கிறார், விரராமன் சொன்ன என்ன அர்த்தம்னா, ராமன் கிட்ட விசிரமம் எடுத்துக்கிறான்னு அர்த்தம் எடுத்துக்கிறான். ஏன்னா ராமன் சொன்னாலேயே தசரதனுடைய பையன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் அர்த்தம் மாத்திரம் கிடையாது. ராமன் சொன்னாலேயே ரமயதி தீ ராமஹா. நம்ம தூங்கச்ச என்ன சௌக்கியம் அனுபவிக்கிறோமோ, அது அந்த சௌக்கியத்தை தெரியாம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, அந்த சௌக்கியமே தெரிஞ்சு அனுபவிச்சோம்னா அதுக்கு ராமன் பேரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. தூங்குறத சுகமா தூங்குறோங்கிறது தெரியாது. ஏந்திருந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் சுகமா தூங்கினோம்னு. முடிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றோம் எப்படி தூங்கினீர்கள் அப்படிதான். ஒன்னும் தெரியல, சுகமா தூங்கிட்டோம் அப்படிம்போ. இந்த ஒன்னும் தெரியல இருக்கு இல்லையா, அதுதான் அஜ்ஞானம்னு பேரு. தூக்கம்ங்கிறது அஜ்ஞானம் அதுவே. ஆனா அந்த தூக்கத்துல ஒரு ஸ்டேட் ஆஃப் பீஸ் அனுபவிக்கிறோம், பட் வித்தவுட் நாலேஜ். அதுவே வித் நாலேஜ், ஐ ஆம் தி பீஸ், ஐ ஆம் என்ஜாயிங் த பீஸ் இல்லைங்க, ஐ ஆம் த பீஸ் அப்படிங்கிற அந்த நான் தான் நிம்மதி, நான் தான் ஆனந்தம், நான் தான் அகம் பிரம்மாஸ்மி. கம்ப்ளீட் எல்லாத்துக்கும் கடைசியிலே சொல்ல போனா அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் இந்த பிரம்மானந்தம்னு அனுபவிச்சுட்டே அனுபவிக்கப்பட்ட. எப்படின்னா சர்க்கரையாகவே இருந்து சர்க்கரை அனுபவிச்சா என்ன ஒரு சுகம் அப்படின்னு வச்சு ஒரு சின்ன வேர்ட சொல்றேன். என்ன ஒரு சுகமோ அந்த சுகத்துக்கு தான் ராமன் பேரு. சர்க்கரையாகவே இருந்து சர்க்கரை அனுபவிக்கப்பட்ட அந்த ஸ்டேட் என்னமோ அதுக்குத்தான் ராமன் பேருங்கிறத வீரராம மகா தேஜா. அந்த ராமன் கிட்ட லயிச்சுட்டான். ராமன் கிட்ட காதும், ராமன் கிட்ட கண்ணும், சர்வேந்திரியங்களும் ராமன் கிட்ட போயிடுத்து. இப்ப தசரதர் பேச ஆரம்பிக்கிறார். சொல்றார், விஸ்வாமித்திரரே யோசிச்சுட்டு இருக்கார், என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு. இவனுக்கு யுத்தத்துக்கு உண்டான வயசு ஆகலை. ஊனஷோடச வருஷோ மே ராமோ ராஜீவலோச்சனஹ
ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி ஊனஷோடச வருஷோமே. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இதுக்கும் பெரியவாச்சான் பிள்ளை ஹஸ் கிவன் தி எக்ஸ்ட்ராஆர்டினரி கமெண்ட்ரி. சூப்பரான ஒரு பாஷ்யம் பண்ணிருக்கார், வியாக்கியானம் பண்ணிருக்கார் இந்த பெரியவாச்சான் பிள்ளை. ஊனஷோடச வருஷம் 16 வயசு ஆகலைன்னு அர்த்தம். சத்தியவாக் அப்படின்னு சொல்லப்படுறது இவாள எல்லாம். தசரத மகா ரகுவம்சத்துக்காராலேயே ஆஜன்ம சுத்தானாம் அப்படின்னு சொல்றான். காளிதாசன் சொல்றத ஒரு 16 கேரக்டரிஸ்டிக்ஸ லிஸ்ட் அவுட் பண்ண காளிதாசன். ரகுவம்சம்ங்கிற அந்த காவியம் ஆரம்பிக்கிறத அதுல சொல்றா, பொய்யே சொல்ல மாட்டான், பிறந்த அன்னையிலிருந்து பொய் சொன்னதில்லை. அப்போ விஸ்வாமித்திரர்கிட்ட ராமனை கொடுக்காம இருக்கிறதுக்கும் போய் சொல்லுவாளோ? தசரதன் போய் சொல்லுவானோ? பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்லாமைக்கு எப்படி கொடுக்கலாம், பொய் சொல்லாமைக்கு எப்படி கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பார். சோ பொய் சொல்லாமைக்கு எப்படி கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு பாக்குறார். சொல்றார், ராமனுக்கு இன்னும் 16 வயசு ஆகலைன்னா மேபி அந்த காலத்துல யுத்தம் பண்றதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் மேஜர் ஆகிறது 16 வயசுல மேஜர் ஆகிறது இருக்கு. இன்னைக்கு 18, அன்னைக்கு 16 இருக்கலாம். இன்னைக்கு 18 வயசுல தானே மேஜர் ஆகிறான், ஓட்டு போடுற ரைட்டு வருது. அதே மாதிரி அன்னைக்கு 16 வயசுல அதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் வர்றது போல் இருக்கு, அது தெரியல. ஆனா இதுக்கு பெரியவச்சன் பிள்ளை எடுத்துட்டார். ராமனுக்கு இப்ப என்ன வயசு ஆகுறதுன்னு கேட்டா 12 வயசு தானே ஆகிறது, ஜஸ்ட் 12 இயர்ஸ். இவர் போய் 16 வயசு கூட ஆகலைன்னு சொல்றாரே, பொய் இல்லையா? பொய் இல்லை. ஏன்னா 12 16க்கு கீழே தான், அதனால 16 வயசு கூட ஆகலைங்கிறதுல பொய் வரதில்லை. ராஜீவலோச்சனஹா அப்படின்னு சொன்னார், எடுத்துட்டார். என்ன ஆனா பாருங்க, இந்த பெரியவாச்சான் பிள்ளையோட அந்த கேலிபர் யோசிச்சு பாருங்க. ஒரு வேர்டு ராமாயணத்துல தடுக்கு விழுந்தா கிடைக்கப்பட்ட வார்த்தை. ராஜீவலோச்சனஹா, விஷாலாட்சா, புண்டரீகாட்சா, கமலநயனஹா, இதெல்லாம் ராமாயணத்துல தடுக்கு விழுந்தா ராமனுக்கு சொல்லப்பட்ட பேரு தான். ஆனா இந்த இடத்துல அதை ஏன் போட்டிருக்காருன்னு யோசிச்சார் இல்லையா? இதுதான் நான் எங்க ராமாயணம் பிரவச்சனம் பண்றதானாலும் ராமாயணம் சொல்றதுன்னா இதை நான் ஒன்னு சொல்லியே இருப்பேன். ஏன் இந்த இடத்துல ஓரோ இடமும் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ச ஏன் வந்தது, இந்த இடத்துல ஒரு தூ ஏன் வந்தது, இந்த இடத்துல ஒரு வை ஏன் வந்தது, இந்த இடத்துல ஒரு ஹி ஏன் வந்தது, இந்த இடத்துல இந்த வார்த்தை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது யோசிச்சாதான் ராமாயணத்தை வால்மீகி அனுபவிக்க முடியும். இந்த வார்த்தை இந்த இடத்துல வேற வார்த்தை போட்டிருக்கலாமே. இதுக்குதான் வித்பத்தின்னு பேரு. இந்த வித்பத்தியும் இருந்தா தான் ராமாயணத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அது 3 சொல்லுவா, பக்தியா யுக்தியா வித்பத்தியாச்ச ராமாயண மகார்ணவகாம்பா. இது 3 மாத்திரம் போராது, வால்மீகியினுடைய இன்எஸ்கேப்பபிள் அண்ட் இன்யூமரஸ் கிரேஸ் மேன் ராமாயணத்தை புரிஞ்சுக்கிறது, இன்டர்பிரட் பண்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுடலாம். சின்ன குழந்தைகளுக்கு கூட சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு தெரிஞ்சின்றவளுக்கு ராமாயணத்தை படிச்சா நல்ல சம்ஸ்கிருத ஞானமே வந்துடும். சம்ஸ்கிருதம் தனியா போய் படிக்க வேண்டிய தேவை வராது. ராமாயணம் ஓரளவுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவளுக்கு, ஓரளவுக்கு நாம என்னது அப்படின்னு ஓரளவுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ஒரு వ్యక్తికి ராமாயணத்தை நல்லா முழுஷா உட்கார்ந்து அர்த்த அனுசந்தானம் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு படிக்க தொடங்கினானா இதுக்கு கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு பார்த்தேன்னா ஊரு பூரா இதுதான் ஒரு விஷயமா இருக்கு. ஊரு பூரா நான் ராமாயணம் சொல்லித்தரேன், நான் பாரதம் சொல்லித்தரேன், நான் பாகவதம் சொல்லித்தரேன். சொல்லிக் கொடுக்கறது நல்லதுதான், இல்லையே சொல்லலை. எப்பவுமே பரமஹம்சர் ஒரு விஷயம் சொல்லுவார். பரமஹம்சர் கிட்ட ஒரு பண்டிதன் வந்தார். அந்த பண்டிதன் கிட்ட அவர் பிரவச்சனம் எல்லாம் பண்ணப்பட்டவர். அவர்கிட்ட பரமஹம்சர் கேட்டார், நீங்க பிரவச்சனம் எல்லாம் பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது தான் பிரவச்சனம் பண்றீங்களான்னு கேட்டார். உங்களுக்குள்ளேருந்து அனுபவமா வரப்பட்டதை தான் நீங்க சொல்றீங்களா கேட்டார். அவர் சொன்னார்,
இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. யாரெல்லாமோ நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காளே, அதெல்லாத்தையும் வச்சு சொல்றேன் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? தண்ணீர் பாம்பு தவளைய பிடிச்ச மாதிரி ஆயிடும். தண்ணீர் பாம்பு இருக்கு இல்லையா, தண்ணீர் பாம்பு தானே. தவளைக்கு என்ன சொல்லுவா? தவளை தானே. தண்ணீர் பாம்பு தவளைய பிடிச்ச மாதிரி ஆயிடும். என்ன ஒரு உதாரணம் பாருங்க. ஓ, கோப்ரா, மூர்க்கன். மூர்க்கன் நல்ல பாம்பு, அது தவளைய பிடிச்சது வச்சுங்கோ, ஈஸியா முழுங்கிடும். தவளைக்கும் கஷ்டம் இல்லாம உயிர் போயிடும். ஆனா இந்த தண்ணீர் பாம்பு இருக்கே, அது தவளைய முழுங்கணும்னு ஆசைப்படும். வாய்க்குள்ள விழுந்துரும் தவளை, வாய்க்குள்ள இருந்து கீழே இறங்காது. உள்ள போறதுக்கு அந்த தண்ணீர் பாம்பும் அவஸ்தப்படும், அந்த தவளையும் தொண்டை பாம்பினுடைய தொண்டையில மாட்டின்னு அவஸ்தப்படும். இது மாதிரி ஆகும். அனுபவம் இல்லாதவன் படிப்பிக்க போறேன்னு சொன்னா உள்ள கதி. அவனுக்கு கஷ்டம், அவன்கிட்ட வந்தவனுக்கும் கஷ்டம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது இன்னொன்னு என்னன்னா, அது கலியில, அது கலியினுடைய ஒரு சுபாவமோ என்னவோ தெரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, பிரவச்சனம் கேட்கறதுக்கு இருக்கிறதால விட ஜாஸ்தி பிரவச்சனம் பண்றதுக்கு இருக்கிறான். அதே மாதிரி கலியில எல்லாருமே குருவாக இருக்கணும்னு பாக்குறாளே ஒழிய ஒரு சிஷ்யனா இருக்கணும்னு பாக்கல. அர்ஜுனன் சொல்றான் சிஷ்யஸ்தேகம் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட. அந்த எண்ணம் எப்போ வருது அர்ஜுனனுக்கு யோசிச்சு பாருங்க. அது கலி, அது துவாபர யுகம் எண்ட் ஆகுறது, கலியுகம் ஆரம்பிக்கிற வேலை இல்லையா அது. அதனாலே என்னன்னா, அவ்வளவெல்லாம் சொல்லி விஸ்வரூபத்தை எல்லாம் காட்டி பகவானே தன்னை பத்தி இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனனே வந்து பகவான் கிட்ட, ஓகே, ஐ திங்க் யூ ஆர் குவாலிஃபைட் டு பிகம் ஏ குரு ஃபார் மீ. நான் நினைக்கிறேன், கிருஷ்ணா உனக்கு என்னுடைய குருவா இருக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. நீங்க நாங்கள்லாம் என்னமா கஷ்டப்படுறோம்னு யோசிச்சு பார்த்துங்க. எங்களோட எல்லாம் ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு பிரவச்சனத்துக்கு எங்க ஏதாவது கூப்பிடுவா, பிடிச்சு போய் கூப்பிடுவா, பிரவச்சனம் பண்ணணும்னு சொல்லுவா. அதுக்கு என்ன சந்தோஷம். நீங்க உங்களை பத்தி ஒரு ப்ரொஃபைல் மாத்திரம் அனுப்பி தந்துருங்க. உங்களை பத்தி என்னை பத்தி சொல்றதுக்கா இருக்கு. இந்த வால்மீகி பகவான் ராமாயணம் எழுதி பண்ணினாரே 24,000 ஸ்லோகத்துல, ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகத்துல வால்மீகின்னு வந்தது, அதுக்கப்புறம் எங்கேயாவது வால்மீகின்னு வந்தது. ஆனா இது ஒரு கஷ்டம். ப்ரொஃபைல் அனுப்பிடுங்கோ ப்ளீஸ், சென்ட் யுவர். என்ன இந்த ப்ரொஃபைல், சிவி, இன்டர்வியூ இதெல்லாம் பயந்துட்டே தான் ராமாயணம் சொல்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா இங்க வந்தாலும் ப்ரொஃபைலோ இன்டர்வியூவோ சிவியோ ரெஸ்யூமையோ விட மாட்டேங்க. அப்ப இதுதான் ஆசையா இருக்கு. கேட்கறதுக்கு ஆசைப்படுறதை விட சொல்லறதுக்கு தான் ஆசைப்படுறா. ஆனா சொல்லணும்னா கூட அனுபவம் இல்லாத என்ன சொல்ல முடியும்? மிஞ்சி மிஞ்சி போன அனுபவம் இல்லைன்னா என்ன எவ்வளவு நேரம் சொல்ல தாக்கு பிடிக்க முடியும்? எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? அப்படியும் லூப் வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஒரே திருப்பி 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 அதே வந்துட்டு இருக்குமே ஒழிய அனுபவம்ங்கிறது என்ன தெரியுமா? அது அது உட்கார்ந்து அந்த வியாச பீடத்துல உட்கார்றத காத்துட்டு நிற்கணும். விஷயங்கள் என்ன எடுத்து சொல்லு, என்ன எடுத்து சொல்லு, என்ன எடுத்து சொல்லு அப்படின்னு விஷயங்கள் காத்துட்டு நிற்கணும். விஷயத்துக்கு தேடின்னு இருக்கக்கூடாது. இதுதான் அனுபவம்னு பேரு. அப்போ அந்த ஒரு வார்த்தை எடுத்து ஏன் சொல்ல வந்தேன், அந்த பிரிவாட்சன் பிள்ளைக்கு அப்ப ஏற்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு.
ராமாயணத்துல என்னன்னா அந்த ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு விளையாடினார். ராஜீவலோச்சனஹா அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏன் தசரதன் இந்த இடத்துல ராஜீவலோச்சனஹா சொன்னார் அப்படின்னு யோசிக்கிறார். சாதாரணமா அவர் வந்த உடனே அவர் முடிய பார்த்தே மயங்கினவர். ராமனுடைய கேசத்தை பார்த்து, அப்பேற்பட்ட கேசம் உள்ள ராமன் கேசாதி பாதத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவர் கேசத்தை பார்த்து கண் அங்க ஸ்டக்கா எடுத்தோம். கம்பராமாயணத்துல சொல்லுவேன், கம்பன் தோல் கண்டார் தோளே கண்டுட்டு பார்த்து தோலை பார்த்தாளா? இன்னைக்கு பாரு, நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா நம்பெருமாளை பார்க்கறத நீ நம்பெருமாளை பூரா பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா அங்க போறத ஏதாவது ஒரு அவயவம் பார்த்திருப்போம். ஐதர் திருவடியை பார்த்திருப்போம், இல்லாட்டா அபயாசத்தை பார்த்திருப்போம், இல்லாட்டா திருமுடியை பார்த்திருப்போம், இல்லாட்டா அந்த குழையிற கண்ணத்தை பார்த்திருப்போம், இல்லாட்டா அந்த கண்களை கருணை வழியிற கண்களை பார்த்திருப்போம். இப்படி ஏதாவது ஒன்னதான் பார்த்திருப்போம். திருப்பி வருவோம், பார்த்தா வந்தா வெளில வந்தா சொல்லுவா, இன்னைக்கு பெருமாள் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா இல்லையா? நம்ம அதை பார்த்திருக்கவே மாட்டோம். அவ சொல்றத பார்த்துட்டு இருந்து கவனிச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் கண்ணு ஸ்ட்ரக் ஆயிடும். அவ முடியில ஸ்டக்கா இருக்கு விஸ்வாமித்திரருடைய கண்ணுங்கிறத இவர் கண்ணை காணிச்சு கொடுக்குறாரே ராவனுடையதுன்னு சொன்னா, அந்த கண்ணு ராஜீவலோச்சனா சொன்னதுக்கு இங்க அர்த்தத்தை சொல்றார். தாமரை போன்ற கண்ணு இல்லை, தாமரையுடைய சுபாவம் உள்ள கண்ணுன்னு சொல்ற. தாமரை போன்ற கண்ணுன்னா நல்ல நீளமான கண்ணு, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, திருப்பி எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லையே. அப்ப தாமரையுடைய சுபாவம் உள்ள கண்ணு அப்படிங்கிறத சாயங்காலமானா எப்படி தாமரை பூ கூப்பிடுமோ அதே மாதிரி ராமனுடைய கண்ணு சாயங்காலம் ஆயிடுத்துன்னா தூக்கிடும், யோக நித்திரைக்கு போயிடும். நிசாச்சரால் கூட ராட்சசால் கூட யுத்தம் பண்றதுக்கு ராமனால முடியாது இப்படின்னு ஒரு அர்த்தம். ரொம்ப ரசகரமான அர்த்தம். ஆனா ஆத்தியாத்மிகமா இதுக்கு உள்ள ஒரு பின்னாடி இன்னும் நிறைய ஒரு பாண்டமே இருக்கு. ஆத்தியாத்மிக திருஷ்டியா ராட்சசீகம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, நான் யுத்த யோக்கியதாமசியன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு அதுக்கு உண்டான யோக்கியதை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சாயங்காலம் ஆயிடுத்துன்னா ராமனுக்கு ராட்சசால கூட யுத்தம் பண்றதுக்கு உண்டான யோக்கியதை இல்லை சொல்லியிருக்காருன்னா அப்ப என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, ராமனை பார்த்துட்டாரானா அவன் அப்புறம் ராட்சசனா இருக்க மாட்டான். அப்ப இங்க சாயங்காலம் சொல்றாளே, இது சாயங்காலம்ன்றதுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ், என்ன முக்கிய விசேஷம் அப்படின்னா, சாயங்காலம் அப்படிங்கிறது பிரளய காலம். சிருஷ்டி காலத்துலதான் ராஜசீகம் இருக்கும். ராஜசீகம் இருக்கிறதான் ராட்சசீகம் இருக்கும். ராஜசீகம் இல்லைன்னா ராட்சசீகத்துக்கு வேலை இல்லை. சிருஷ்டி காலத்துல இந்த ராஜசீகம் தாமசீகம் சாத்விகம் எல்லாம் குணங்களால் எப்படி எல்லாம் இருக்கும். அதுவே பிரளயம்னு வந்துருத்துன்னா அந்த இடத்துல ராவனுடைய கண் என்ன ஆயிடுறது, யோக நித்திரைக்கு போயிடுறது, கண் அடைஞ்சுடுறது. கண் அடைஞ்சிடுறதுன்னா யோக நித்திரைக்கு போயிடுறது. அந்த யோக நித்திரைக்கு போகிற கண்ணு விஸ்வாமித்திரரே, உம்மையும் என்னையும் ராட்சசாலையும் எல்லாரையும் தூங்க பண்ணிட்டு தான் அவர் யோக நித்திரைக்குள்ள தூங்க போறார். அதனால சாயங்காலம் ஆயிடுத்துன்னா மீன்ஸ் வாட், பழைய காலம் ஆயிடுத்துன்னா ராட்சசால் போகிட்டு ஒண்ணுமே இருக்காது. இதெல்லாம் வேதம் சொல்றது. நாசதாசிய சுக்தம்னு நாசதீய சுக்தம்னு ஒரு சுக்தத்துல சொல்றது. நாசதாசின் நோசதாசின் ததானின் நாசித்வஜோ நோ வியோமா பரோயத்து அப்படின்னு சொல்லிட்டு போறத அங்க ராஜசிகம் இல்லை, தாமசிகம் இல்லை, சாத்விகம் இல்லை, ஒரு விதமான குணமும் இல்லை, மாயும் இல்லைன்னு இருக்கிற இடத்துல எங்க ராட்சசால் இருக்க போறா? அதனால ராமன் யோக நித்திரைக்கு போயிட்டானால் அங்க ராட்சசாலுக்கு வேலை இல்லையே அப்படின்னு பரபிரம்ம தத்துவத்தை விஸ்வாமித்திரருக்கு சூச்சகமா உணர்த்த தசரத மகாராஜான்னு எடுத்துக்கலாம். இப்படி சொல்றார். அப்புறம் சொல்றார், இவ கொஞ்சம் லௌகிகமா பேசுறார். தசரதர், நான் வரேன், நான் வந்தா போருமா, நான் வரேன். மலையாளத்துல சொல்லுவா ஒரு அது என்ன சொல்லுவேன், இந்த பனானா டக், அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பனானா டக். அதாவது பனானா டக் இல்ல, அது ப்ரோவர்புக்கு என்ன சொல்லுவா தமிழ்? ப்ரோவர்புக்கு தமிழ்ல என்ன சொல்லுவா? ப்ரோவர்புக்கு பழமொழி. பழமொழி மலையாளத்துல ஒரு பழமொழி சொல்லுவா. அது என்னன்னா, உப்போളം வருவோ உப்பிலிட்டது அப்படின்னு சொல்லுவா.
அது இப்போ சாத்துக்கு உப்பு வேணும்னு தோணுறது வச்சுங்கோ. அவட்ட உப்பு கேட்டா கொஞ்சம் ஊறுகாய் போடுறேனே அப்படின்பா. நீங்க என்னதான் போடுங்கோ, ஊறுகாய் தான் போடுங்கோ, ஆனா உப்பு போட்டா மாதிரி வராது அந்த ஊறுகாய். அதனால ராமனை கேட்டு வந்த விஸ்வாமித்திரர் கிட்ட தசரதன் சொல்றார், நான் வரேனேங்கிறார். நான் வரேனே, நான் மாத்திரமா வரல, சர்வ சைன்யத்தோட வரேன். ராமாயணத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? ராமாயணத்தினுடைய அழகு இருக்கப்பட்ட ஓரோரோ கதாபாத்திரமும், இருக்கப்பட்ட ஓரோரோ கதாபாத்திரத்துக்கும் ராமன் தான் தேவை. நீங்க அது அந்த கூனி எடுத்துங்கோ, இல்லை சூர்பனகை எடுத்துங்கோ, இல்லை ராவணன் எடுத்துங்கோ, சீதை தான் இருக்காள, சீதை லட்சுமணன் இருக்கா, கைகேயி எடுத்துங்கோ, தசரதன் எடுத்துங்கோ, விஸ்வாமித்திரர் எடுத்துங்கோ, அவ்வளவு பேருக்கு தேவை அப்படிங்கிறது எங்க போய் நிற்கிறது தான், ராமன் கிட்ட போய் நிற்கிறது. காட்டுக்கு போகணும்னு கைகேயிக்கு தேவை, அந்த காட்டுக்கு போகணுங்கிறது கைகேயிக்கு தேவையில்லை, அந்த தேவைக்கு ராமனைத்தான் எடுத்துட்டான். சூர்பனகைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிற தேவை, அந்த தேவைக்கு ராமன் கிட்டத்தான் வந்துக்கான். யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது தசானனுடைய தேவை, ராவணனுடைய தேவை, அந்த தேவைக்கு ராமன் கிட்ட தான் வரான். சோ விஸ்வாமித்திரருக்கு ராமன் தான் தேவை, தசரதா நீ வேண்டாம். அல்ல, தசரதன் என்ன சொல்றார், எப்படி இது இந்த ராமாயணத்தினுடைய கனெக்ஷன் பார்த்துங்கோ. இங்க தசரத மகாராஜா விஸ்வாமித்திரர் கிட்ட ஒரு சொல்றார், ஐ வில் கிவ் யூ திஸ், ஐ வில் கிவ் யூ திஸ், நான் என்னுடைய சதுரங்க சைன்யத்தோட வரேன், என்னோட சர்வ பலத்தையும் கொண்டு வரேன், ரதத்துரக அஸ்வ எல்லாத்தையும் கொண்டு வரேன், எல்லாத்துக்கும் மேல நான் உயிர் தரிச்சுட்டு இருக்கிறது வரைக்கும், யாவத் பிராணான் தரிஷ்யாமி, நான் எவ்வளவு நாளுக்கு உயிர் தரிச்சுட்டு இருக்கேனோ, தாவத் யோத்ஸ்யே நிசாச்சரிகி, அவ்வளவு நாள் நான் ராட்சசால கூட யுத்தம் பண்றேன், கவலைப்படாதேங்கோ. அப்படி இப்படி எல்லாம் தசரத மகாராஜா விஸ்வாமித்திரர் கிட்ட பிரலோபனங்கள் பண்றார். இதை எடுத்துக்கோயேன் அப்படின்னு பண்றார். பட் விஸ்வாமித்திரர் பிடிச்சபடியா இருக்கிறார். இல்லை, ராமன் தான் வேணும். The same thing is happening with Sita. ராவணன் வரானா, ராவணன் சீதை கிட்ட என்னெல்லாம் சொல்றான், எடுத்துக்கோ, லங்கா பூரா எடுத்துக்கோ, சொர்ணத்தை போட்டுக்கோ, வெள்ளியை போட்டுக்கோ, அதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கோ, அப்படி இரு இப்படி இரு. நோ நத்திங், ராமன் தான் வேணும். இது ராமாயணத்துல எல்லா இடத்துலயும் பார்க்கல. பரதன் அயோத்தியா ராஜ்யத்தை எடுத்துக்கோ, பிரஜைகள் எடுத்துக்கோ, சொத்து எடுத்துக்கோ, ராமன் தான் வேணும். பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கல, இது ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கல. சோ விஸ்வாமித்திரர் அப்படி கேட்கிறார். எனக்கு தசரதன் சொல்றார், நான் எல்லாம் கொண்டு வரேன், ஜேஷ்டே தர்ம பிரதானேச்ச ராமம் நேதும் அர்ஹசி, ஆனா என்னோட இருக்கப்பட்ட சொத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன், ராமனை தரமாட்டேன் எப்படின்னா அவர் கண்டுக்கிறதே இல்லை. ஆக்சுவலா அந்த சர்க்கம் பார்த்தேன்னா, இந்த சர்க்கம் பூரா பாருங்கோ, தசரத மகாராஜா தான் பேசிட்டே இருக்கார். விஸ்வாமித்திரர் உவாச்ச, விஸ்வாமித்திர அப்ரவீத்து அப்படிங்கிற ஒரு வாக்கே இல்லை. விஸ்வாமித்திரர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அந்த சர்க்கத்திலே இல்லை. நான் கடைசியில சொல்ற, பாலம் மே தனயம் பிரம்மன் நைவதாஸ்யாமி புத்திரகம் அத காலோபமோ யுத்தே சுதோ சுந்தோபசுந்தயோ. என் குழந்தை சுவாமி, திருப்பி அந்த பார்த்துல அந்த ஸ்நேகம் வச்சுட்டு இருக்கான் பார்த்தலாம். பாலம் மே தனயம், என் குழந்தை, அந்த அகங்கார மமத்தை. இப்ப ஏன் ராமர் தசரதனை விட்டு போறார் அப்படின்னா, மேபி இந்த அகங்காரம் இருக்கிறதுனால கூட விட்டு போறார் அப்படின்னு கூட ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். என் குழந்தை, என் குழந்தை அப்படிங்கிற அந்த அபிமானம், அந்த ஒரு மமத்தை இருந்தது தசரதனுக்கு. இதே மமதை கோபிகளுக்கு வந்தப்பதான் பகவான் கோபிகளை விட்டுட்டு போனான்னு சொல்றார். தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷமானம் கேசவா, அதாவது என்னோட பகவான் என்னோட பகவான் என்னோட பகவான் சொல்லிக்கப்பட்ட அகங்காரம் கூட பகவானுக்கு பிடிக்காதான். ஒரு பக்தனுக்கு அந்த அளவுக்கு கூட அகங்காரம் இருக்கப்படாதான், உயர்ந்த பக்தனுக்கு.
அப்ப அப்ப என்ன பண்றது? அப்ப என்னது சொல்லிக்கிறது அப்படின்னு ஒரு தோட்டம் வரும் இல்லையா? அரே, யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு சரண்டர் தட் அகம் டு மீ அப்படிங்கிறான் பகவான். அந்த அகம் சொல்றது அதை முதல்ல எனக்கு சரணாகதி பண்ணு. உன்னுடைய ஈகோவை சரணாகதி பண்ணு, உன்னுடைய தாட்ஸை சரணாகதி பண்ணு. அப்போ உன்னுடைய ஈகோவை சரணாகதி பண்ணு அப்படிங்கிறத என்னோடது பகவான், என்னோடது பகவான், என்னோட பகவான். அந்த குருவாரெல்லாம் எந்த குருவாரப்பாம்பா, எந்த குருவாரப்பான்னு சொல்லுவா. அத சொல்றார் பகவான். அந்த என்னோடதுங்கிற அந்த திருஷ்டி இருக்கு இல்லையா, அதை முதல்ல என்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்றோம்னு கேட்டா, நல்ல வழி இருக்கு. எந்த குருவாயிரப்பா சொல்றதை விட என்னோட பகவான் அப்படின்னு சொல்றதை விட பகவானுடையவன் நான் அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த அகங்காரம் பகவானுக்கு கீழே போயிடும். என்னோட பகவான் அப்படிங்கிறத முதல்ல அகங்காரம் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரெண்டாவது பகவான் வரான். அந்த ஸ்டேட்மெண்ட்லயே பகவானுடையவன் நான் அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்லயே முதல்ல பகவான் வரான், அதுக்கப்புறம் தான் பகவானுக்கு கீழே அந்த ஈகோ இருக்கு. ஈகோ பகவானுக்கு கீழே போயிடுறது. அப்போ அந்த ஒரு என்னோடது என்னோடது என்னோடதுங்கிற அந்த எண்ணத்தை தசரதன் கிட்ட இருந்து இல்லாம பண்ணிக்கிறதுக்கே பகவான் இந்த லீலை பண்றார் போல இருக்கு. மேலும் விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்றோம் இல்லையோ தமிழ்ல, அதே மாதிரி என்னைக்கு இருந்தாலும் பிசிக்கலி நீ என்ன பார்த்தாய்னா தசரதா இந்த பிரிவு உண்டுன்னு தசரதனுக்கு ஒரு ரிஹர்சல் கொடுக்கற மாதிரியே இருக்கு இந்த பிரிவு. பாலகாண்டம் ராமாயணத்துல பார்த்தேளானா மீதி இருக்கப்பட்ட 6 காண்டங்கள்ல என்னெல்லாம் விஸ்தாரமா பண்ண போறாரோ அதோட எல்லாம் ஒரு சாம்பிள் காட்டுவார் ராமர். கிரிக்கெட்ல முன்னாடி எல்லாம் பண்ணுவா இல்லையா, ஒரு பால் போடுறதுன்னா ஒரு ஓவர்ல 6 பால். ஆனா 6 பால் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ட்ரையல்ஸ் போடுவார் இல்லையா, ட்ரையல்ஸ். அந்த ட்ரையல் வெர்ஷன் இதெல்லாம் ராமன் ஒருவன் தான் காட்டி சாம்பிளுக்கு காட்டி விடுறார். நமக்கு பிரிவு உண்டு, நீ நான் செப்பரேட்டா பார்த்துட்டு இருந்தேன்னா உனக்கும் எனக்கும் பிரிவு உண்டு. அதனால செப்பரேட்டா பார்க்காதே, தனித்தனியா பார்க்காதே, உனக்குள்ள பாரு, எனக்குள்ள நீ இருக்கிற மாதிரி பாரு, அப்ப பிரிவு இல்லை. இப்படி இது இன்னைக்கு காட்டி கொடுத்தாரா? அயோத்தியா காண்டத்துல பரதன் கிட்ட சொல்லவும் சொல்றார். இதே விஷயத்த பரதன் கிட்ட சொல்லறார். அங்க பரதன் பேசுறத கேட்டா தெருவில் கிடக்கு இல்லையா கல்லு, பாறைக்கல்லு, கருங்கல்லு, அந்த கல்லும் உருகும்படி பரதன் சொல்றான், ரிக்வெஸ்ட் பண்றான். இப்படி எல்லாம் ரிக்வெஸ்ட் யாராலையும் பண்ண முடியாது. இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணா யாராலையும் கேட்டுக்காம இருக்கவும் முடியாது. அது ராமன்கிறதுனால மாத்திரம் தான் அந்த ரிக்வெஸ்ட்ல உருகி போகாம பிடிச்சு நிற்கிறார். தஸ்யமே சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. நான் உன்னுடைய தாசன், உன்னுடைய சிஷ்ய, தம்பின்னு ஒரு இடத்துல பரதன் சொல்லல. நான் உன்னுடைய தாசன், உன்னுடைய சிஷ்யன், நான் உன்னுடைய பக்தன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு, பிரசாதம் கொடு, கூட வந்துரு, எனக்கு என்னுடைய நீ அப்படிங்கிற எண்ணத்துல கூட நான் உன்னை கேட்கலை. நீ கூட இரு, உன் கூட நான் துத்திக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பரதன் சொல்றத ராமர் சொல்றார். பரதா, எப்போ ஒரிக்க நீ உனக்குள்ள அந்த எண்ணம் வந்துடுத்து இல்லையா, நான் உன் கூட இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுத்து இல்லையா, அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ நமக்கு உனக்கும் எனக்கும் இருக்கப்பட்ட பந்தம் அவ்வளவுதான். நீ என்ன தனித்தனியா பார்த்தேன்னா நீ நானும் செப்பரேட் தான். அந்த பந்தம் என்ன ஆயிடும்னா ஒரு நாளைக்கு நிற்கும். அந்த பந்தம் ஒரு நாளைக்கு நிற்கும். பதனாந்தா சமுச்சயாக சம்யோகாக விப்ரயோகாந்தாக மரணாந்தந்து ஜீவிதம் அப்படின்னு பெரிய கம்பீரமான விஷயத்தை ராமன் சொல்லி கொடுக்கிறார். அதனால இந்த அகங்கார மமதையை விட்டுட்டோம்னா பகவான் ஈஸியா கிடைச்சிடும். ஆனா அந்த அகங்காரம் போகணுமே. இது ஈஸ்வரன் அடையறதுக்கு இந்த ஒரு வழிதான், அந்த ஈகோலெஸ் ஸ்டேட்டுக்கு போறது. அது அப்பப்போ சின்ன சின்ன காரியத்திலாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனா அதுவும் ட்ரை பண்றதுக்கு நம்ம முயற்சிக்க மாட்டேங்கிறோம். சின்ன சின்ன காரியத்துல ஆம்படன் பொண்டாட்டிக்கு நடுவுலயே ஈகோ கிளாஷஸ். அப்புறம் எங்க பெரிய நான் அப்படிங்கிற அந்த 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 இது குறைய போறது.
கம்பரன் முன்னாடி நடுவிலேயே சண்டை போட்டாச்சுன்னா அவன் வந்து ஆദ്യം பேசுறாளா, நான் போய் ஆദ്യം பேசுறானா பார்ப்போம். சோ அங்கேயே இடிக்கிறதுங்கிறத பெரிய அகங்காரம் இல்லைன்னா, பூமியையும் ஆகாசத்தையும் காத்தையும் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்கப்பட்ட இந்த அகங்காரம் போனமானா, அந்த ஈகோ போனமானா அது போயிடுத்தும் தான். ரொம்ப சிம்பிள். நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாத்தையும், இந்த அகங்காரத்தை நம்ம ஆக்சுவலி பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அது அது விட்டா கூட நம்ம விட மாட்டோம் சொல்லி பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அதை விட தெரிஞ்சுட்டு தானே ஈஸி. அதை விட தெரிஞ்சுட்டானா ஈஸியா எடுத்து. ஸோ என் குழந்தை அவனை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றத விஸ்வாமித்திரர் ஒண்ணுமே பேசலை. அங்கேருந்து கோபப்பட்ட மாதிரி கிளம்பி போறார். ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கு ராமாயணம். வெளிப்படையா பார்த்தேன். இதனாலதான் சொல்றது வித்பத்தியாச்ச ராமாயண மகானப்பா. தசரத மகாராஜா விஸ்வாமித்திர கோபப்படுங்கோ சொன்னோன்னா விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? நச்சமே குரோதமுத்ஷ்டம் புக்திர் பவதி பார்த்திவான்னார். நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னா. அவ இப்ப கோவப்படலாமா? கோவப்பட்டார். ஏன் கோவப்பட்டார்னா, இந்த கோபம் ஆகலாம். ஏன் இந்த கோபம் ஆகலாம் தான், பகவான கிடைக்கலைங்கிறது தன்மையிலேயே கோபம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சொன்னேன், காமம் குரோதம் எல்லாம் பகவானை அடையறதுக்கு நமக்கு வழியா இருக்கு அப்படிங்கிறத தன்மையிலேயே ஒரு கோபம். கிடைக்கலையே என்ன அர்த்தம் தான், நான் பண்ண தபசு போராதுன்னு தன்மையிலேயே ஒரு கோபம். எனக்கு கிடைக்கலையா, நான் பண்ணின பக்தி போராதுன்னு தன்மையிலேயே கோபம். அவனால பகவான் கிடைக்காம போச்சு, இவனால அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. தசரதன் கொடுக்கல, தசரதன் மேல கோபமும் இல்லை விஸ்வாமித்திரர் இருக்கீங்க. ஏன்னா தசரதன் கிட்ட நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டே தான் போறார். சுகி பவச பாந்தவாக. இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் வந்து ஒரு ஸ்லேடையா சொன்னார்னு ஹாஸ்யத்துக்கு எடுத்துக்கிறது, கதைக்காக எடுத்துக்கிறது. க்ஷேமமா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அந்த மாடுலேஷன்ல எடுத்துப்பா, க்ஷேமமா இரு அப்படி சொன்னார். ஆனா ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா சுகி பவ நல்லா இருன்னு தான் சொல்றாரு. ஸோ நம்ம ஆங்கிள் பார்த்தோம்னா, அதாவது இந்த பாசிட்டிவ் ஆங்கிள் பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரர் தசரதனை சுகி பவ க்ஷேமமா இரு அப்படி சொல்லிட்டு போன மாதிரி தெரியலை. நீ நன்னா இரு, ஏன்னா உனக்கு நீ அந்த தபசு பண்ணே உனக்கு ராமனை கிடைச்சது, நான் பண்ண தபசு போராது, அதனால எனக்கே எங்கிட்ட கோபம். சுகுத இவ மகேக்னி ராஜ்யசிக்தா அப்படிங்கிறார். இது தரபதி ஜல்பனாத் விஜேந்திரம் குசிக சுதம் சுமஹான் விவேஷமன்யு. விவேஷமன்யு மன்யு எடுத்துட்டார், கோபத்தை எடுத்துட்டாருன்னு இருக்கார். ஓரோ இது சொல்றேன் இல்லையா, ஓரோ வார்த்தையும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். அப்பதான் இந்த ராமாயணத்தை வால்மீகி என்ஜாய் பண்ண முடியும். நரபதி ஜல்பநாத் த்விஜேந்திரம். நரபதி ஜல்பநாத். ஜல்பனம்னா சும்மா இந்த லூஸ் டாக்னு அர்த்தம். இங்க ராஜா எவ்வளவு லூஸ் டாக் தான் பண்ணிருக்காருன்னு சொல்லிடுறார். குசிக சுதம் சுமஹான் விவேஷ மன்யு. மன்யுக்குள்ள மன்யு விவேஷ குசிக சுத்தம் விவேஷ. கோபமானது விஸ்வாமித்திரரை எடுத்துண்டது. கோபமானது விஸ்வாமித்திரரை எடுத்துண்டது. என்ன, அது வரைக்கும் கோபத்தை தான் கையில வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். விவேஷமன்யு சுஹுத இவ மகே ராஜ்யசிக்தா. இப்ப எப்படி இருக்காருன்னா, ஆனா சுமஹான்னு சொல்றார் விஸ்வாமித்திரர். அந்த இடத்துல சுமஹான் அப்படின்னு சொல்றார். சுமஹான் கோபஹா, நல்ல கோபத்தை எடுத்துட்டாரா. சாதாரண கோபம் இல்லை, மகான் கோபஹா, மகத்தான கோபம் அப்படிங்கிறது. ரொம்ப கோச்சுண்டார் அப்படின்னு இல்லை அர்த்தம். மகத்தான கோபம் அப்படின்னா மகத்துக்கான கோபம். மகத் அப்படின்னா பகவான் பிரம்மம். அந்த மகத்துக்கான கோபத்தை எடுத்துட்டார். இல்ல, அந்த மகத்துக்கானது கோபப்பட்டார். அதுக்கு கோபப்படலாமே, பகவானுக்காக கோபப்படலாமே. பகவான் கிட்ட கூட கோபிச்சுக்கணும் இல்லை, பகவானுக்காக கோபப்படலாம். பகவான் இருந்து போய் உனக்கு பகவானை கிடைக்கலையே, நீ பண்ண பக்திக்கு இவ்வளவுதானே கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மளுடைய சாதனையும் இல்லை. சுமஹான் மன்யு. அதனால என்னன்னா சுஹூத அக்னிரிவ ஆஜ்யசிக்தா. எப்பவுமே அக்னி ஆஜ்யம்னு வந்ததுன்னா யாகத்தை சொல்றது தானே அர்த்தம். அந்த யாகம் அப்படிங்கிறது இங்க என்னன்னா, எந்த யாகமுமே ஞான யஜ்ஞம் தான்.
அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லவும் சொன்னேன். யாகம் அப்படிங்கிறது ஆஜ்யம் அப்படிங்கிற அந்த ஈகோவை ஞானம்ங்கிற அந்த அக்னியில போட்டு, அந்த ஞானம்ங்கிற அந்த அக்னியில ஈகோ அப்படிங்கப்பட்ட அந்த ஆஜ்யத்தை இல்லாம பண்றதுன்னா, அந்த அஜ்ஞானம் இல்லாட்டினா அந்த ஈகோ அக்னிக்குள்ள போயிடுத்துன்னா, அந்த ஐ மீன் அந்த ஆஜ்யம் அக்னிக்குள்ள போயிடுத்துன்னா, ஆக்சுவலி அங்க என்ன நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா, அந்த ஆஜ்யமே அக்னியா மாறிடுறது. ஆஜ்யம் மீன்ஸ் கீ, நெய். அந்த நெய்யே அக்னியா மாறிடுறது. அப்போ இந்த ஞான யஜ்ஞம் அப்படின்னு பண்ற இடத்துல இந்த ஆஜ்யம்ங்கிற அந்த அஜ்ஞானம் ஞானம்ங்கிற அந்த அக்னியில போடுறத தகனமாகிறது நம்ம சொன்னா கூட அந்த அஜ்ஞானமும் ஞானமா மாறிடுறது. சோ இங்க ஏன் வால்மீகி பகவான் இந்த உதாரணத்தை பயன்படுத்தினார்? சுகுத இவ மகேஹே ஆஜ்யசிக்தா அக்னி ஆஜ்யசிக்தான்னு ஏன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார்னா, அவர் விஸ்வாமித்திரருக்கு தன்மையிலே பயிற்சிக்கிறார். உனக்கு இன்னும் அந்த அகங்காரம் அடங்கலே, அதனாலதான் உனக்கு பகவானை கிடைக்கல. உனக்கு இன்னும் அந்த அகங்காரம் அடங்கலே, அதனால பகவானை கிடைக்கல. நந்தா அந்த அகங்காரத்தை ஞானாக்னியில போட்டு தகனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா போல இருக்கு. உடனே விஸ்வாமித்திரர் ராஜா பார்த்து சொல்றாங்க, உன் மேல தப்பு இல்லைப்பா, என் மேல தப்புதான். ஆனா உங்ககிட்ட வந்தா கிடைக்கும் நான் நினைச்சுட்டேன், அதுதான் ஏமாந்து போயிட்டேன். நீ ஏமாத்தலை, நான் ஏமாந்தேன். பாகவதத்துல எப்பவுமே பாகவதத்தை ராமாயணத்தையும் ஒண்ணு கம்பேர் பண்ணிக்கணும், கம்பேரிட்டிவ் ஸ்டடி. பாகவதத்துல வரத அர்ஜுனன் சொல்றான் தர்மபுத்திரரை பார்த்து, ரஞ்சிதோகம் மகாராஜ ஹரிணா பந்து ரூபினா அப்படின்னு. அண்ணா கூப்பிடல தர்மபுத்திர. பகவான் கிளம்பி போனதுக்கு அப்புறம், பகவானுடைய சரீர அந்தர்தானம் ஆனதுக்கு அப்புறம் அர்ஜுனன் சொல்ற விஷயம் இது. நான் ஏமாந்துட்டேன்னா, ஹரிணா யாரால ஏமாந்தேன்னா, ஹரிணா பந்து ரூபினா, பந்து ரூபியாவே பந்து பந்து பந்துன்னு பார்த்து பகவான சாமான்யமா நினைச்சு நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். இங்க அதுதான் இருக்கிறது. விஸ்வாமித்திரர் சொல்றார், நீ ஏமாத்தலை, உங்ககிட்ட வந்தா கிடைக்கும் அப்படின்னு நான் ஏமாந்துட்டேன். ஏன்னா நீயும் சொன்ன என்ன வேணா கொடுப்பேன்னு சொன்ன, என்ன வேணா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பகவானை தானே கேட்டார், பகவானை தானே நான் கேட்டேன். அப்போ நீ தர வேண்டாமா அப்படின்னா அந்த குவாலிபிகேஷன் விஸ்வாமித்திரர் கிடைக்கணும். அது விஸ்வாமித்திரர் சொல்லிட்டார். பட் என் குவாலிபிகேஷனை பத்தி நானே சொன்னா நல்லாவா இருக்கும்? அதனால ஆசீர்வாதம் பண்ணிட்டார். சுகி பவ, நீ அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே ஆனந்தியா இரு, சௌக்கியமா இரு, நான் கிளம்புறேன். நான் இன்னும் மேலே கொஞ்சம் போய் தபஸ் பண்ணிட்டு வேணா வரேன் ராமனை கிடைக்கிறதுக்கு. அருணாச்சல கவிராயருடைய ஒரு கீர்த்தனம், ராமநாடக கீர்த்தனம். ராமனை தருவாய் தசரத, ராமனை தருவாய். அத பாருங்கோ, நீ கொடுத்து நாங்க வாங்க வேண்டியிருக்கு. நான் கொண்டு போறேன்னு இல்லை, நீ கொடுக்கணும், நீ கொடுத்துதான் நான் வாங்கணும். இங்க நான் ராமனை கடத்திட்டு போக முடியாது என்னால. அதனால நீ நீ கொடுத்து நான் ராமனை வாங்க வேண்டியிருக்கு. அந்த ராமனை தருவியா அப்படின்னு கேட்கறத, அந்த ராமனை வாங்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி, அந்த பாத்திரம் எனக்கு வேணுமே. ராமன் கிடைக்கிறதுக்கு உண்டான பாத்திரமா நான் இருக்கணுமே, அதுக்கு நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போறத அவர் அங்கிருந்து கிளம்பினார். உடனே வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடைய பெருமையை சொல்றார். உனக்கு தெரியாது தசரதா, விஸ்வாமித்திரருடைய பெருமையை எனக்கு தெரியும். பாருங்க, இவளுக்கு சண்டை சொன்ன யாராவது நம்புவாளா? யோசிச்சு பாருங்க, இவளுக்கு சண்டையா? கதையில வருது. எப்பவுமே எந்த கதையுமே 3 விதத்தில் இருக்கும். சிலதுல கதையை மட்டும் எடுத்துக்கணும், விஷயம் எதுவும் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. சிலதுல விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்கணும், கதையை விட்டுடணும். சிலதுல கதையை விஷயத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். அது மாதிரி ராமாயணம். புரியுறது இல்லையா? சில இடத்துல கதையை மாத்திரம் தான் எடுத்துக்கப்படும், விஷயத்தெல்லாம் தேடிட்டு இருக்கக்கூடாது. ஆனா நானும் அப்படி கதையை மாத்திரம் எடுத்துக்கிற மாதிரி ராமாயணத்துல எங்கேயாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஜஸ்ட் கதையை மாத்திரம் அப்படின்னு ராமாயணத்துல எனக்கு காண கிடைக்கல. விஷயம்தான் இருக்கு, விஷயத்தோட சேர்ந்த கதை. இதுக்குதான் அர்த்தவாதம்னு பேரு. சம்திங் இஸ் தேர்.
என்ன. அப்போ இங்க வந்து விஸ்வாமித்திரருடைய பெருமையை வசிஷ்டர் சொல்றார். அவர் சொல்றார், உனக்கும் எனக்கும் இருக்கப்பட்ட என்ன சக்தி உண்டோ அது விஸ்வாமித்திர கிட்ட இருக்கு. என்ன, நீ ராஜரிஷி, நாம் பிரம்ம ரிஷி. வாஸ்தவத்துல நம்ம ரிஷி பரம்பரை 3 தரத்துல தான் இருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் ரிஷிஸ் தான் இருக்கா. பிரம்ம ரிஷி, மகரிஷி, தேவ ரிஷி. இந்த 3 தான். தேவ ரிஷி அதுதான் ராஜரிஷி கூட. ராஜரிஷி அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கு அப்படிங்கறதுனால ராஜங்கிறது பதம். ராஜ் அப்படின்னா பிரகாசம் ஒரு அர்த்தம் உண்டு. தேவ அப்படிங்கிற பதத்துக்கும் பிரகாசம் தான் அர்த்தம். திப் பிரகாஷே அப்படின்னு தாது சம்ஸ்கிருதத்துல. சோ தேவனாலும் ராஜானாலும் அர்த்தம் தான். அப்போ தேவ ரிஷி ராஜரிஷி அப்படின்னா நமக்கு பகவானை அடையறதுக்கு வழி காட்டுறதுக்கு சக்தி உள்ளவாளுக்கு தேவ ரிஷி ராஜரிஷின்னு பேர். அடுத்தது மகரிஷி. அவ மகத்தத்துவத்தை உணர்ந்தவா அப்படிங்கறதுனால அவளுக்கு மகரிஷி. அதாவது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த மகத்தத்துவம் அப்படிங்கிறது புத்தியத்தான் சொல்றது. புத்தியாக்கும் மகத்துவம். இந்த தேவரிஷி ராஜரிஷி அப்படின்னா என்னன்னா, நல்ல விவேகம் வந்தவாளுக்கு, நித்தியானித்திய வஸ்து என்னன்னு அந்த பகுத்தறிவு வந்தவாளுக்கு தேவரிஷி ராஜரிஷி. அந்த பகுத்து அறிஞ்சதுக்கு மாத்திரம் இல்லாம அடைய வேண்டியது இதுதான் அப்படிங்கிற அந்த லட்சியத்துல ஸ்ட்ராங்கா நின்றுண்டு அதுக்காக பிரயத்னிக்கிறவாளுக்கு மகரிஷின்னு வச்சுக்கணும். அப்படி பூர்ணமா அடைஞ்சவாளுக்கு பிரம்ம ரிஷின்னு வச்சுக்கணும். பிரம்மத்தை அடைஞ்சவா, அதனால அவள் பிரம்மாவா மாறிட்டான். அதனால பிரம்ம ரிஷிகள். சோ இந்த 3 டைப் ஆஃப் ரிஷிஸ் தான் இருக்கா. அதுல தசரத மகாராஜா தேவரிஷி. ஸ்டில் ராமன் கிட்ட அவருக்கு அந்த பரபிரம்ம அனுபவம் இல்லை, அந்த நிராகாரமான அந்த ஒரு எண்ணம் இல்லை. அவருக்கு அந்த சாகாரமான ஒரு எண்ணம் தான் இருக்கு. அதுவும் புத்திரனா தான் பார்த்துட்டு இருக்கார். அதனால தசரதன் ராஜரிஷி. ஆனா வசிஷ்டர் பிரம்ம ரிஷி. அவர் பிரம்மமாவும் பார்க்கிறார், அதே சமயத்துல குழந்தையாவும் பார்க்கிறார், சிஷ்யனாவும் பார்க்கிறார். அப்போ வசிஷ்டர் இப்ப சொல்றார், விஸ்வாமித்திரர் என்ன தெரியுமா, தசரதா, உனக்கு இருக்கப்பட்ட அந்த வாத்சல்யம் அது அவர்கிட்ட உண்டு. எனக்குள்ள இருக்கப்பட்ட அந்த ராமனை பத்தியதான அந்த ஞானம் அது அவர்கிட்ட உண்டு. உனக்கு இருக்கப்பட்ட அந்த பிரியம், உனக்கு இருக்கப்பட்ட அந்த வாத்சல்யம் அதுவும் விஸ்வாமித்திரர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் தேவரிஷியா, அவர் ராஜரிஷியா இருந்தவர். அண்ட் எனக்கு இருக்கப்பட்ட ராம பரத்வ ஞானம் அதுவும் அவர்கிட்ட உண்டு. தைரியமா அனுப்பி விடுனார். உடனே சொன்ன மாத்திரத்திலேயே இவ்வளவுதான் சொல்லியிருக்கார். ராமன் அனுப்பி விட்டுட்டாராம் விஸ்வாமித்திரருக்கு கூட தசரதர். ந கிஞ்சிதஸ்யப்யதிகம் பூதம் பவ்யம் ச ராகவா ந ராமகமனே ராஜன் சம்சயம் கந்துமர்ஹசி. ராமன் போறதுல சம்சயம் வச்சுக்காதே. என்ன, ராமனுக்கு கமனாகமனம் கிடையாது. ராமம் கமனே ராஜன் சம்சயம் கந்துமர்ஹசி. எதுக்கு கூட்டு போறாரு தெரியுமா? இப்போ ஒரு விஷயம் சொல்லித்தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் தசரதனுக்கு வாத்சல்யம் தான் பரத்வ ஞானத்தை விட மேல நிற்கிறது. அந்த வாத்சல்யம் தான் பரத்வ ஞானத்தை விட தசரதனுக்கு மேல நிற்கிறது. அப்போ அவனுக்கு அதுக்குண்டான பலியை போட்டு தான் அவன் அனுப்பி சமாதானப்படுத்தணுமே ஒழிய திடீர்னு ராமன் பிரம்மன்டா அதுடா இதுடா சொன்னா தசரதனுக்குள்ள மண்டல ஏறாது. என்ன, அந்த பிரியம் மேல ஓங்கி நிற்கிறதுங்கிறதால, அந்த வாத்சல்யம் மேல ஓங்கி நிற்கிறதுங்கிறதால. அதனால இப்ப சொல்ற, தவ புத்திரஹிதார்த்தாய துவாம் உபேத்ய அபியாச்சதே. அவர் எது தெரியுமா வந்திருக்கா? உனக்கும் உன்னுடைய புள்ளைன்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த பிரம்மத்துக்கும் ஹிதத்துக்காக உன்னை தேடி வந்து, பேசிக்கலி சொல்ல போனா உனக்காக உன்னுடைய ஹிதத்துக்காக உன்கிட்டயே வந்து யாசனை பண்ற மாதிரி யாசனை பண்றார் மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு நாம பிக்ஷை எடுக்க சொன்னார். சைதன்ய மகாபிரபு சிஷ்யாலாம் நாம பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினார். சொன்னார்,
நாம பிரச்சாரமா? நாம பிரச்சாரம் உன்னால பண்ண முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்னா நாம பிக்ஷையை எடுக்க முடியும். பக்தி பிரச்சாரம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பக்தி பண்ணித்தான் காட்ட முடியும். சும்மா பக்தி பண்ணு பக்தி பண்ணு பக்தி பண்ணுன்னா nobody will do. பண்ணி காட்டத்தான் முடியும். நாமம் பிரச்சாரம் பண்ணி எல்லாரையும் சொல்ல வைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. நாமத்தை எல்லார்ட்ட வாயிலேருந்து பிச்சை எடுத்துதான் முடியும். அதனாலதான் சொன்னார் சிக்ஷா அஷ்டகத்துல, நீ ஒண்ணு ஏதோ பெரிய நாமத்தை சொல்ல வந்திருக்காய், உலகத்தை உத்தாரணம் பண்ண வந்திருக்காய் அப்படி எல்லாம் நினைச்சுக்காது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், லோகத்தை காப்பாற்றணும்னு எவனாவது புறப்பட்டானா அல்ட்ரா ஃபெயில்யூர்ல தான் போய் விழுவோம். யாராலே லோகத்தை காப்பாத்துறதுக்கு முடியாது. லோகத்தை காப்பாத்துறது, சர்வ பூதங்கள்ல தயை பண்றது, என்ன பூதானு சாரிட்டி, சிம்பத்தி. பரமஹம்சர் யாரோ இப்படி பேசிட்டு இருக்கா பரமஹம்சர்கிட்ட, பூதானுகம்பா அப்படின்னு சொன்னா. பூதானுகம்பாக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பூதானுகம்பா, அதாவது சக கூட இருக்கிறவள்கிட்ட எல்லாரும் ஒரு சிம்பத்தி காட்டுறதுக்கு. சிம்பத்திஸ் தான். அதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தையும் யோசிக்கிறேன். பரிதாபப்படுறது. பரிதாபம்னு கூட ஓகே, ஐயோ பாவம் அவளை நம்ம தான் அவளுக்கு பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதை யாரோ சொல்லிட்டு இருக்கா. என்ன பரமஹம்சர் கேட்டார், சிம்பத்தியா சாரிட்டியா, என்ன தைரியம் இருக்கு, கருணையா, கருணை காட்டணும்னு சொல்றியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு? கருணைங்கிறது ஈஸ்வரனுடைய மாத்திரமான சொத்து. உன்னால யாருக்கும் கருணைய பண்ண முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்னா சேவை பண்ண முடியும். இந்த விஷயம் சொல்லறத சுவாமி விவேகானந்த நிறைய அப்போ வாசல்ல ஆசரா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வாசல்ல ஆசரான்னு ஒருத்தர், அவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவருக்கு பசுமரத்தாணி மாதிரி உள்ள பாஞ்சது. ஆஹா, என்ன வார்த்தை இது சொன்னார். எனக்கு ஒரு காலம் வருதுன்னா, நான் சொல்றதே 4 பேர் கேட்கற மாதிரி ஒரு காலம் வந்ததுன்னா நான் இதை பிரச்சாரம் பண்ணுவேன். சோ நாம பிரச்சாரம் இல்லை, நாம பிக்ஷை. அதுக்காகத்தான் மகாபிரபு சொன்னார், திருநாதபி சுனீச்சேன. யூ ஹாவ் டு கன்சிடர் யுவர் செல்ஃப் ஆஸ் ஒரு புல் இருக்கு இல்லையா, அந்த புல்லுக்கும் கீழே அவனை மதிச்சுக்கோ. தரோஹோ அபி சகிஷ்ணுனா, மரம் இருக்கே, மரம்னுக்கு சம்ஸ்கிருதத்துல விரக்ஷம்னு பேருண்டு, தருன்னு பேருண்டு. விரக்ஷம்னா ஒரு அர்த்தம், தருன்னா ஒரு அர்த்தம். தரதீதி தருகு, நிறைய கொடுக்கறதுங்கிறதுனாலே அதுக்கு தருன்னு பேரு. அது தரு. அப்போ தரோபி சுகிஷ்ணு, என்ன அது தாங்கிண்டு அது சகிச்சுண்டு நமக்கு தணலை கொடுக்கறது, அதனாலே அதுக்கு தருவுன்னு பேரு. அந்த சகிப்புத்தன்மை எப்படி இருக்கணும்னா மரத்தை விட சகிப்புத்தன்மையோட கூட, மரத்துக்கும் மேலான ஒரு சகிப்புத்தன்மையோட கூட. அமானினா மானதேன, மானிக்கவே வேண்டாத ஒருத்தனானா கூட, அவன் பண்ணினது அம்பிட்டு தப்புதான்னு தெரிஞ்சா கூட, அவன் தப்பே பண்ணலை நீதான் தப்பு பண்ணேன்னு அவன் காலில் போய் விழுந்து கீர்த்தனீய சதா ஹரிஹி, அவன்கிட்ட நாமத்தை யாச்சனை பண்ண. இதுதான் சாதுக்களுடைய லட்சணம். சாதுக்கள் நம்மளை அடைய வைக்கிறதுக்காக அவா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு அந்த ஒரு எண்ணத்தோட கூட மதிக்கவே தகுதி இல்லாத நம்மள்கிட்டையும், ஒரு யோகியதையும் இல்லாத நம்மள்கிட்டையும், ஈகோ மாத்திரமே சொத்தா இருக்கப்பட்ட நம்மள்கிட்ட தேடி தேடி வந்து அவளுக்கு எதுவும் ஆகிறதுக்கும் இல்லை, அப்படியே நம்ம கூட பழகிற மாதிரி பழகி அவளாட்டம் நம்மளை ஆக்கிட்டு போயிடுவா. அவளாட்டம் நம்மளை ஆக்கிட்டு போயிடுவா. அதுக்கு யாச்சனை பண்றாங்க, யாச்சனை பண்றாங்க. சொல்றார், உங்ககிட்ட அபியாச்சதே, எதுக்காக உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறாருன்னா, தவ ஹிதார்த்தாய தவ புத்திர ஹிதார்த்தாய துவாம்
உபேத்திய அபியாச்சத்தை, உங்ககிட்ட உன்னுடைய நல்லதுக்கு தான் கேட்கிறார், அதனால தாராளமா ராமனை அனுப்பிச்சு விடு அப்படின்னு உடனே இப்படி சொன்னார் இல்லையா, விஸ்வாமித்திரருடைய பெருமையை பத்தி சொன்னார் இல்லையா. இது முனிவதனாது பிரசன்ன சித்தா ரகுவருஷபா முமோத பார்த்திவாக்யா கமன கமனமபிரோச்ச ராகவஸ்ய பிரதிதயசாஹ குஷிகாத்மஜாய புத்தியா. ராமனை அனுப்பி விட்டாராம். எப்படி அனுப்பி விட்டாருங்கிறத அந்த வால்மீகி ஒரு சின்ன வேடால சொல்லிட்டார். புத்தியா, புத்தியால் அனுப்பி விட்டாருங்க. மீன்ஸ் வாட்? விஸ்வாமித்திரரை பத்தி நன்னா தெரிஞ்சு, ராமனை பத்தியும் நன்னா தெரிஞ்சு, அந்த புத்தி கூர்மை, அந்த புத்தி சக்தியை உபயோகிச்சு மகரிஷி, இப்போ ராஜரிஷியா இருந்தவர் இந்த புத்தியை உபயோகிச்சு தசரதரை இப்போ மகரிஷிக்கு குழந்தைகளை அனுப்பிவிட்டார். 2 பேரும் குழந்தையத்தான் அனுப்பிவிட்டார். ராமனை தான் கட்டின்னு வந்தார், லட்சுமணனும் பின்னாடி போனார். இதுல பெரிய ஆச்சரியமே படுறதுக்கு இல்லை. இதை போட்டு உட்காந்து வியாக்கியானம் பண்றதுக்கு உண்டான தேவையும் இல்லை. பிகாஸ் நீங்க நிறைய என்னை விட ராமாயணம் நிறைய கேட்டிருக்கு. என்னை விட நீங்க தான் நிறைய ராமாயணம் கேட்டிருக்கலாம். அதனால லட்சுமணன் ஏன் போனார், அதுக்கு போனார். ஒரு மனுஷன் போறான்னா அவனுடைய வலங்கை கூட போகாம இருக்குமா? ராமனுடைய வலங்கை தான் லட்சுமணன், அதனால கூட போயிட்டார், முடிச்சு போச்சு. போறா, இப்படி போறத நேர சரியு நதி கரையில நிற்கிறா. சரியு நதி கரையில நின்று விஸ்வாமித்திரருக்கு தெரியாது பின்னாடி ராமலட்சுமணன் வரா. திரும்பி பார்க்கிறார், சிரிக்கிறார். விஸ்வாமித்திரர் கூட ராமலட்சுமணன் போறான்னு தேவதுந்துபி முழங்குறதா, ஆகாசத்திலேருந்து புஷ்ப விருஷ்டி எல்லாம் பண்றதா. தேவதுந்துபி முழங்குறது, ஆகாசத்திலேருந்து புஷ்பம் வர்றது எல்லாம் இன்னைக்கு நடக்கும், இப்போ நடக்கும். ரொம்ப நல்ல ஒரு காரியம் பண்ணிட்டோம், மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அந்த பண்ணின காரியத்தாலே பகவத் விஷயமா ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டோம், மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே தெரியாத புரியாத ஒரு சந்தோஷம் ஹிருதயத்திலிருந்து தானாவே வரும். அதுதான் இந்த தேவதுந்துபி முழங்கிறது. ஒரு ஆஹ்லாதம் தனக்குள்ளே, ஒரு சிரிப்பு தனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தாலேயே சில சமயம் ரோமாஞ்சம் உண்டாகும், மேல்கூச்சல் உண்டாகும். அதுதான் புஷ்பவஷ்டி. ஆகாசத்திலிருந்து வருமானு ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா ஹிருதய ஆகாசத்துக்குள்ள இருந்து எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்பப்போ அது அந்த சமயம் நடந்துட்டு தான் இருக்கு. விஸ்வாமித்திரர் பின்னாடி ராமலட்சுமணர் வரத்தை பார்க்கறது அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றார் விஸ்வாமித்திரன். திரிசீவாயோ பன்னகி, ஒரு 3 தலையுள்ள பாம்பு போற மாதிரி இருக்குன்னார். அப்புறம் குமாராவிவ பாவகி அப்படின்னார். அதாவது பாவகின்னா பரமேஸ்வரன் முன்னாடி போகிறத குமாரர்கள், அதாவது கணபதியும் முருகனும் பின்னாடி நடந்து வர மாதிரி இருக்குன்னு சொன்னார். நான் ராமாயணத்தை எப்பவுமே ராஜயோகம் கூட கம்பேர் பண்ணுவேன். ராஜயோகம், மகாபிராணசக்தி, குண்டலினி, அதை பார்த்தா அந்த இடத்துல நான் சொல்லுவேன், யூஸ்வலா இந்த இடத்துல சுஷும்னா நாடி கூட இடாவும் பிங்களாவும் போற மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க. 2 பக்கம் இடா பிங்களா. இந்த துளசிதாசர் இந்த சீனை பார்த்தார். துளசிதாசர் இந்த சீனை பார்த்துட்டு ஆக்சுவலா அவர் கதையாவே பார்த்தோம்னா, இந்த க்ஷணம் விஸ்வாமித்திரர் என்ன ஆனந்தத்தை அனுபவிச்சிருப்பார், அண்ட் விஸ்வாமித்திரர் என்ன மனநிலையில போயிட்டு இருப்பாருங்கிறத பார்க்கிறார் துளசிதாசர். பார்த்தா விஸ்வாமித்திரர் நேர கேமராவை ப்ரொஜெக்ட் பண்றா. விஸ்வாமித்திரருக்குள்ள ஓடுறது. விஸ்வாமித்திரர் இப்படி திரும்பி பார்க்கிறார், பின்னாடி ராமலட்சுமணன் வந்துட்டு இருக்கா, இல்ல வச்சுண்டு வில்லுங்க கையுமா. சின்ன குழந்தைகள், 12 வயசு குழந்தை. அருணநயன பாகு ஒரு பாகு விசாலா நீல ஜலஜதனு श्याम तमाला कटिपट पीत कसे बरबाथा रुचिर चाप सायक दुहाथा अरुण नयन उरु பாகு விசாலா. அவனுடைய கண்ணை பார்க்கிறார். என்ன கண்ணு! ஒரு பாகு விசாலா, எல்லாம் விரிஞ்ச தோள், விரிஞ்ச கைகள்,
நீல ஜலத தனு ஷியாம தமாலா. ராமர் எப்படி இருக்கார் அப்படின்னா, நீல ஜலத தனு, நல்ல நீல தாமரை பூத்தா போல இருக்கு ராமனுடைய நேரம். ஷியாம தமாலா, இல்ல இல்ல இல்லை, பச்சை கலர்ல இருக்கு. அது ஒரு ஆங்கிள் பாக்குறத நீலையா இருக்கு, இன்னொரு ஆங்கிள் பாக்குறத பச்சையா இருக்கு. பகவான் கருப்பா, பகவான் நீலையா, பகவான் வெள்ளையா? இதெல்லாம் ஏன் தோணுறதுன்னா பக்கத்துல தெரிஞ்சுக்காததுனால தோணுறது. பரமஹம்சர் கேட்கிறா, காளி கருப்போம், கிருஷ்ணனும் காளியும் கருப்போம் கிடையவே கிடையாது. சொல்றார், அதுக்கு கடல் ஜலம் மாதிரி இருந்தார், ஆகாசத்தை மாதிரி கடலை மாதிரி ஆகாசத்தை மாதிரி பகவான். நீ ஆகாசத்தை எட்டக்கேந்து பார்த்துட்டு இருக்கிறத, கடலை எட்டக்கேந்து பார்த்துட்டு இருக்கிறத நீல நிறமா தெரியும். அதே கடல் பக்கத்துல போய் கையில் எடுத்து பார்த்தேன்னா ஜலம் நிறமே இல்லாம சின்ன மாத்திரமா தெரியும், அதாவது சுத்தமா தெரியுங்கிற மாதிரி பகவான். அதுக்கு நிறம் இன்னதுதான் டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறத சூச்சகமா சொல்றார். நீல நிறமா இருக்கு, பார்த்தா பச்சை நிறமா இருக்கு, ஆனா வாஸ்தவத்துல என்ன நிறமே இல்லை. நீல ஜலஜ தனு ஷியாம தமாலா श्याम गौर सुंदर दो भाई, श्याम गौर सुंदर दो भाई, விஸ்வாமித்ர மகாநிதி பாய். விஸ்வாமித்திரருக்கு பெரிய ஒரு நிதி கிடைச்ச மாதிரி வேக வேகமா ஓடிக்கொண்டு போறாராம். விஸ்வாமித்திரர் நினைச்சுக்கிறார், பெரிய நிதி கிடைச்சிருக்கு, ஆனா இந்த நிதி எவ்வளவு கஷ்டப்பட்டவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அப்போ அவர் சொல்றார், வாஸ்தவத்துல விஸ்வாமித்திரருடைய திருஷ்டியை பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்கார். இல்லாத கோபத்தை எல்லாம் மறுத்திண்டு கேட்டுண்டு பிச்சை கேட்டுதான் ராமன் அடைஞ்சிருக்கார். ஆனாலும் அப்பவும் விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாருன்னா, இது நான் அடையலை, அதுவா வந்திருக்குங்கிறார். प्रभु ब्रह्मण्य देव में जाना. அவன் பிரம்மண்ய தேவன், அவன் பிரம்மண்ய தேவன்கிறதுனால எவன் ஆசையோட கூப்பிட்டானோ, காதலால் மல்கி கண்ணீரால் கசைந்து, இல்ல காதலால் கசைந்து கண்ணீரால் மல்கி, இப்படி ஒண்ணு வச்சுங்கோ. அப்படி கண்ணீரோட ஆசையோட கூப்பிட்டா அவனால எப்படி வராம இருக்க முடியும்? அதான் பிரம்மண்யம். அது ஆக்சுவலி அதுதான் பிரம்மண்யம். பிரம்மண்யம் சொன்னா பகவான் கிட்ட இருக்கப்பட்ட தீவிரமான காதலுக்குத்தான் பிரம்மண்யம். பகவான் கிட்ட இருக்கப்பட்ட, பகவானுக்கிட்ட எவனுக்கு தீவிரமான காதல், தீராத மனக்காதல் கொண்டுன்னு ஆழ்வார் பாடினா போல, அந்த தீராத மனக்காதல் பகவான் கிட்ட எவனுக்கு இருக்கோ அவனைத்தான் பிராமணன். அதனால விஸ்வாமித்திரர் சொல்றார், பிரபு பிரம்மண்ய தேவ மெய் ஜானா, மோகினி தீபிதா திஜேவு பகவானா. எனக்காக அப்பாவை கூட தியாகம் பண்ணிட்டு எனக்காக வந்தானே அப்படின்னு சொல்லி புல்ல சித்திரா ராமலக்ஷ்மணால சரிவு நதி தீரத்துக்கு வந்து புல்ல சுத்தி படுக்க போட்டிருக்கார். கௌசல்யா ஒரு தாலாட்டு பாடினார், விஸ்வாமித்திரர் ஒரு லாலி பாடுறார். அந்த லாலிய என்ன லாலிங்கிறத வால்மீகி சொல்லலை, லாலி பாடுறார். விஸ்வாமித்திரர் ஒரு லாலி பாடுறார். குஷிக்கு दशरथ नृपसूनो सत्तमाभ्याम्, कुशिकसुतो दशरथ नृपसूनो सत्तमाभ्याम्, तृणशयनेनुजिते सघोषिताभ्याम्, कुशिकसुतवचोरुलालिताभ्याम्, क्षणमिव सा विभवो विभावरीच. லாலி பாடுறார். ஆனா இந்த லாலி வால்மீகிக்கு கேட்டு பொறுக்கலை. வால்மீகி கேட்கிறார், இது நியாயமா, அனுச்சிதம்,
படுக்கையில போட்ட எப்பேற்பட்ட வஸ்து விஸ்வாமித்திரரே என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்பேற்பட்ட வஸ்து அப்படி பார்த்துமே என்ன கூட்டிட்டு வந்தேளே, இங்க தரையில புல் படுக்கை மேல போட்டிருக்கேளே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். இதுக்குண்டான பதில நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம்.